புரியவில்லை. ஏன் என்னை தெரிந்து கொண்டே தெரியவில்லை. ஏன் என்னை உயர்த்தினீ புரியவில்லை. ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தே, ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தே, அரியணை ஏற்றி அழகு பார்த்தீர். அரியணை ஏற்றி அழகு பார்த்தீர். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தில் நீவு. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரே தயவு. நான் கண்ட பாடுங்க, உம் கரத்து நீவு. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரே தயவு. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் மாத்திரம், என் வாழ்க்கை மாத்திரம். இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் மாத்திரம், என் குடும்பம் மாத்திரம். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தில் நீவு. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தில் நீவு. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. இதுவரை நீ நடத்தியதற்கு நான் மாத்திரம், என் வாழ்க்கை மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் மாத்திரம், என் குடும்பம் மாத்திரம். பிதாவே, நீர் இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்தீங்க ஆண்டவரே. இனிமேலும் நடத்துறீர், வல்லவராக இருக்கிறீர். இந்த மாலை வேளையில் ஆண்டவரே, நாங்கள் சபையாராய் கூடி நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை போற்றுகிறோம். தகப்பனே, நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். உமக்கே சகல மகிமைகள் நாங்கள் செலுத்துகிறோம். நாங்கள் கூடி வந்திருக்கிற முகாந்திரத்தை கர்த்தர் நீங்க அறிந்திருக்கிறீங்கப்பா. எங்கள் மத்தியில் ஆவியானவர்கள் பிரசன்னத்தால் நிரப்பி நடத்துவீராக. பாடல் பாடுகிற பிள்ளைகள், ஆராதனை நடத்துகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வாதத்தை நடத்துங்க ஆண்டவரே. வார்த்தையினால கர்த்தர் எங்களோடு பேசும். இந்த நாள் ஆண்டவரே, ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். எங்கள் மத்தியில் கர்த்தர் நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. நீங்க உயர்த்தப்படுவீராக, நீர் மகிமைப்படுவீராக. நீர் எங்கள் மத்தியில் ஆண்டவரே பிரகடனப்படுத்தப்படுவீராக. ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியில் ராஜாவாய் வீற்றிருங்கப்பா. நாங்கள் உம்மை சாஷ்டாங்கமாய் விழுந்து தொழுது கொள்ளுகிறோம், வணங்குகிறோம். உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம். என்றென்றைக்கும் இருக்கிறவராகவே இருக்கிற எங்கள் தேவாதி தேவனை நாங்கள், நீர் உண்மையான தேவன் என்பதை கர்த்தாவே நாங்கள் ஒப்புக்கொள்ளுகிறோம், அறிக்கையிடுகிறோம். ஆண்டவரே, நீரே மகிமைப்படுவீராக. முழுமையாய் கர்த்தர் நீர் எங்கள் மத்தியில் இருந்து நீர் மட்டுமே மகிமை அடைவீராக. எங்களுடைய கவனக்குறைவினால் ஆண்டவரே, எங்களுடைய அலட்சியத்தினால் ஆண்டவரே, உமக்கு மகிமை செலுத்துகிற காரியத்தில் நாங்கள் வீணராய் போய்விடாதபடிக்கு எங்களுடைய கவனங்கள் எல்லாம் உண்மையில் இருக்க கிருபை தாங்கப்பா. எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸும் வேண்டாம்ப்பா, எந்த ஒரு உலக யோசனைகளும் வேண்டாம் ஆண்டவரே, எந்த ஒரு உலக கவலைகளும் வேண்டாம்ப்பா. ஆண்டவரே, எங்களுடைய கவனங்கள் மூலமாய், எங்கள் சிந்தனைகள் மூலமாய், எங்கள் இருதயத்தினுடைய யோசனைகள் மூலமாய் ஆண்டவரே, நாங்கள் உங்க மேல மட்டும் எங்களுடைய சிந்தனைகளை செலுத்தி உண்மை மட்டுமே நாங்கள் மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்கடாடி. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. எங்களை தாழ்த்துகிறோம், உண்மை உயர்த்துகிறோம். உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் உட்காருவோம். ஆமென். ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லணும், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இது நல்ல மாலை வேளையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சபை மக்கள் எல்லாருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாகும்படி
உங்களை எல்லாரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. இது நல்ல மாலை வேளையில் ஒரு சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை துதித்து நம்ம ஆண்டவரை உயர்த்த போகிறோம், மகிமைப்படுத்த போகிறோம். உற்சாகமா இருங்க. இந்த நல்ல இந்த டைமை வந்துட்டு எல்லாம் ஒன்னா கூடி ஆராதிப்பதற்கு தேவன் தந்த வாய்ப்பை ஒருபோதும் நழுவ விட்டுறக்கூடாது. ஆமென். ஆமாம், வேடிக்கை பார்க்குறோம், அங்கே பார்க்குறோம், இங்கே பார்க்குறோம், இங்கே ஏதோ பண்ணுறாங்க, ஏதோ அழுத்துறாங்க, திடீர்னு மைக்கில் சவுண்டு, அதெல்லாம் இல்லை. நம்ம என்ன நடந்தாலும் என்ன நடக்கலைனாலும் நம்ம ஆண்டவர் ஆராதிக்கிறத ஒருபோதும் யாரும் தடுக்க முடியாது. ஆமென். ஆமாம், we should not stop worshiping God. ஸோ அதனால் மாலை வேளையில் ஃபஸ்ட்டு இப்போ விக்டர் அவர்கள் வந்து ஒரு பாடலை பாடி, ஆமாம், ஒரு சில சத்தியங்களை சில பாட்டு பாட, தொடர்ந்து ஜெயபிரதா ஒரு சாங் பாடி லீட் பண்ணுங்க. அடுத்து ஜெகன் ஒரு சாங், அது தொடர்ந்து நம்ம பாஸ்டர் சார்ல்ஸ் இருக்கிறாரு. அதனால் ரொம்ப டைம் இல்லை நமக்கு, ஷார்ட்டாக முடிப்போம். ஆனால் ஷார்ட்டாக பண்ணாலும் பர்ஃபெக்டாக தேவனை ஆராதிக்கலாம். ஆமென். பாஸ்டர் சார்ல்ஸ் அவர்கள் தொடர்ந்து நம்மளை வர்ஷிப்பில் வழிநடத்துவார். நம்ம உற்சாகத்தோடு கர்த்தரை நாம் உயர்த்துவோம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம், இந்த பூமியில் வசித்த நாட்கள் எல்லாம் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். வேதத்தில் வாசிக்கிறோம், அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். ஆமென். பெரிய நன்மை என்னன்னா, நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம். ஆமென். அதனால் அதை தான் சிலுவையில் அவர் செய்து முடித்தார். அதை தான் நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். அவரை மகிமைப்படுத்துகிறோம், அவரை உயர்த்துகிறோம். பாடுவோம். கலிலேயா என்ற ஊரில் இயேசு ஜனங்களை தொட்டார், குருடர் செவிடர் முடவர் எல்லோரையும் இயேசு குணமாக்கினார். ஆமென். வேத வார்த்தை சொல்லுகிறது, he heals the broken heart. அவர் காயம் கட்டுகிற தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை நம்மளுடைய பெற்றோர்கள் சொல்லியிருப்பாங்க, நீ உதவி தான் செய்யலை, உபத்திரவமாக கொடுக்காம இரு, அதுதான் பெரிய உதவின்னு சொல்லியிருப்பாங்க. இல்லை, சில நேரத்தில் நம்ம பேசுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அநேகரை காயம் கட்டுகிறதா இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. பாடம். கலிலேயா என்ற ஊரில் இயேசு ஜனங்களை தொட்டார். கலிலேயா என்ற ஊரில் இயேசு ஜனங்களை தொட்டார், குருடர் செவிடர் முடவர் எல்லோரையும் இயேசு குணமாக்கினார். கரங்களை தட்டி. கலிலேயா என்ற ஊரில் இயேசு ஜனங்களை தொட்டார், குருடர் செவிடர் முடவர் எல்லோரையும் இயேசு குணமாக்கினார். மறுபடியும் கலிலேயா. கலிலேயா என்ற ஊரில் இயேசு ஜனங்களை தொட்டார், குருடர் செவிடர் முடவர் எல்லோரையும் இயேசு குணமாக்கினார். அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா இயேசுவுக்கே. சத்தத்தை உயர்த்தி. அல்லேலூயா ராஜனுக்கே. அகிலத்தை படைத்த தேவன், அவர் நமக்காக அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலானார், இந்த உலகத்தில் பிரவேசித்தார், உங்களையும் என்னையும் மீட்பதற்கு, உங்களுக்கும் எனக்கும் நன்மை செய்வதற்கு. அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா இயேசுவுக்கே. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி பாடிடுவோம், கரங்களை தட்டி பாடிடுவோம், கரங்களை தட்டி பாடிடுவோம். அல்லேலூயா ராஜனுக்கே. கலிலேயா என்ற ஊரில், கலிலேயா என்ற ஊரில் இயேசு ஜனங்களை தொட்டார், குருடர் செவிடர் முடவர் எல்லோரையும் இயேசு குணமாக்கினார். கரங்களை அசைத்து பாடிடும். கரங்களை அசைப்போமா? கரங்களை அசைத்து பாடிடுவோம், கரங்களை அசைத்து பாடிடுவோம். அல்லேலூயா ராஜனுக்கே. ரெண்டு கரங்கள் பாடிடுவோம். வண்டர்ஃபுல். கரங்களை அசைத்து பாடிடுவோம், கரங்களை அசைத்து பாடிடுவோம். அல்லேலூயா ராஜ
என்ற ஊரில் இயேசு ஜனங்களை தொட்டார். குருடர் செவிடர் முடவர் எல்லோரையும் இயேசு குணமாக்கினார். கரங்களை உயர்த்தி பாடிடுவோம், கரங்களை உயர்த்தி பாடிடுவோம், கரங்களை உயர்த்தி பாடிடுவோம். அல்லேலூயா. மறுபடியும் கரங்களை உயர்த்தி அப்பாவுக்கு மகிமை செலுத்துவோமா? பாடிடுவோம், கரங்களை உயர்த்தி பாடிடுவோம், கரங்களை உயர்த்தி பாடிடுவோம். அல்லேலூயா. ராஜனுக்கே கலிலேயா, கலிலேயா என்ற ஊரில் இயேசு ஜனங்களை தொட்டார். குருடர் செவிடர் முடவர் எல்லோரையும் இயேசு குணமாக்கினார். நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருப்போமாக. வேத வார்த்தை அதுதான் சொல்லுகிறது. வார்த்தைகள் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமென். அவருடைய வார்த்தை எப்பொழுதும் எனக்கு நன்மையாகவே இருக்கிறது. ஆமென். வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன், நன்றி பலிகள் செலுத்தியே நாம். வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு. எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும்? என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்த. நன்றி நன்றி நிறைந்த இதயத்தோடே நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடே நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்தியே நாம். வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன், நன்றி பலிகள் செலுத்தியே நாம். வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நான் கடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, நான் கடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. என்னை தோளில் தூக்கி சுமந்த அவர் அன்பை மறப்பேனோ? என்னை தோளில் தூக்கி சொல்லுங்க, அவர் அன்பை மறப்பேனோ? மறப்பேனோ? என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவேன். அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம். சொல்லுங்க, இயேசு மட்டுமே நல்லவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு பெரியவர், இயேசு. உண்மையா சொல்லுங்க, ஆண்டவரே நீர் மட்டுமே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர்,
We praise you for who you are, Father God. நீர் இருக்கிறவராய் இருக்கிறபடியினாலே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நீர் நல்லவராய் இருக்கிறபடியினாலே, நீர் உண்மை உள்ளவராய் இருக்கிறபடியினாலே ஆண்டவரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். உம்மை உயர்த்துகிறோம் தகப்பனே, உம்மை உயர்த்துகிறோம் இயேசுவே. உம்முடைய கிருபைகளை எண்ணி நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. பாருங்க, தாவீது சொல்லுகிறாரு தன்னுடைய ஆத்துமாவை பார்த்து, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் மட்டும்தான் எல்லா துதிகளுக்கும் பாத்திரமானவர். அவர் மட்டுமே நம்மை நடத்துகிறவர். அவர் நம்மை பராமரிக்கிறவர். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வந்தது போல ஒரு குழந்தையாக ஒரு சபையை, ஒரு குடும்பத்தை உருவாக்கி இந்த கடந்த ஒரு ஆண்டாய் நம்மை பாதுகாத்து சுமந்து தப்புவித்து ஏந்தி கொண்டு வந்திருக்கிறார். ஆமே. இன்னைக்கு நான் சொல்லுவேன், நீங்கள் ஜீவனோடு இங்கே வந்திருப்பீங்கன்னா தேவனுடைய திட்டம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறி கொண்டே இருக்கிறது. It is the will of God. It is the purpose of God. It is the plan of God that you are here right now. அவர் ஆராதிக்கும்படியாக, துதிக்கும்படியாக நாம் நம்முடைய ஆத்துமாவுக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்திலே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் மறவாதபடிக்கு, ஆண்டவரே நீங்கள் தான் எங்களுடைய அடித்தளம், நீங்கள் தான் எங்களுடைய ஆதாரம். நீரே எங்களை நிலைநிற்க பண்ணியிருக்கிறீர். நாங்கள் நிற்பது உம்முடைய கிருபையினால் மாத்திரமே. ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம், தகப்பனே எங்களை நடத்தின வழிகளுக்காக நன்றி. எங்களை நடத்தின வழிகளுக்காக, அற்புதமான வழிகள், அமைதியான வழிகள், பாதையே இல்லாத இடங்களிலே உம்முடைய வார்த்தையினாலே பாதையை உண்டு பண்ணி, இருளான இடங்களிலே வெளிச்சத்தை உண்டு பண்ணி, எல்லாம் உம்முடைய கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு. நல்ல கரங்களை தட்டி பாடுவோமா? ஓ ஆத்துமாவே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். வாழ்நாள் எல்லாம் நன்மைகளால் திருப்தி ஆக்குகிறார். வாழ்நாள் எல்லாம் உண்மையா சொல்லுங்க, ஆண்டவரே எங்களை திருப்தியாக்கி நடத்துகிறவர். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கிருபை இரக்கங்களால் உண்மையா சொல்லுவோமா? மணிமுடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். வாழ்நாள் எல்லாம் நன்மைகளால் உண்மையா சொல்லுங்க, எங்களை திருப்தியாக்கி நடத்துகிறவரே. வாழ்நாள் எல்லாம் நன்மைகளால் திருப்தி ஆக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும்
சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஹல்லேலூயா. இந்த பாடலுடைய வரிகள் சொல்லுகிறது, இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கிறேன். அது மாத்திரமல்ல, ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதே இல்லை. ஏன் தெரியுமா? நம்முடைய பலனும் நம்முடைய சத்துவமும் நம்முடைய ஜீவனுமாய் இருக்கிறவர் நம்மை உருவாக்கின தேவனாகிய கர்த்தர். பாருங்க, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னார். அங்கே வெளிச்சம் உண்டானது. இங்கே சூரியனோ இல்லை, சந்திரனோ இல்லை, நிலாவோ இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னார். வெளிச்சம் அங்கே உண்டானது. 4ஆம் நாள் தான் ஆண்டவர் சூரியனை நட்சத்திரங்கள் எல்லாம் உண்டாக்குகிறார். இல்லாத ஒன்றில் தேவனே வெளிச்சமாக இருக்கிறது போல இந்த பாடல் நம்ம பாடும்போது நமக்கு தெரியணும், நம்முடைய பலன் வந்து யாரு? நம்ம பலனா? ஜிம்முக்கு போயிட்டு நல்ல பலன்ல சராசரங்களை வார்த்தையினால் உண்டாக்கின சர்வ வல்லமுடைய தேவனாகிய கர்த்தர் அவர் நம்முடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவரை வைத்திருக்கிறார். நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க. அப்பேற்பட்ட பலத்தோடு நம்ம சொல்ல போகிறோம், ஆண்டவரே நாங்கள் இளமையான கழுகை போல நாங்கள் ஓடுவோம், நடப்போம், என்ன வேணா செய்வோம், ஆனால் எங்கள் பலன் குறையவே குறையாது என்று சொன்னால் எங்களுடைய பலனாக இருக்கிறவர் நீர். அல்லேலூயா. உணர்ந்து பாடுவோமா? இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன். நல்ல கையை தட்டி பாடுவோமா? ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நாங்கள் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. சொல்லுங்க, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஓ, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. நீர் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் நாங்கள் நினைத்து ஆண்டவரே திரும்பி பார்த்து எங்கள் சபையை கடந்த ஒரு ஆண்டுகளாக இந்த ஆண்டு முழுவதும் கண்ணின் மணியை போல பாதுகாத்து எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்கள் ஆக்கி உங்க கிருபையினால் எங்களை மூடி மறைத்து பாதுகாத்து நாங்கள் தப்பி பிழைக்கும்படியாய் தேவ கிருபையினால் நிலை நிற்கும்படியால் தேவன் எங்களை சுமந்து வந்த பாதைகளுக்காக நாங்கள் உண்மையாய் நன்றி செலுத்துகிறோம். சபையாய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஃபாதர் காட், தேங்க்யூ லார்ட். இந்த முதலாவது இந்த ஆண்டின் நிறைவு விழாவை நாம் நினைவு கூறும்போது நான் சொல்லுவேன், தேவன் நம்மை உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய அழைப்பிலே
நாம் உண்மையுள்ளவர்களா இருக்கணும். நம்முடைய எஜமானுக்கு, நம்முடைய ராஜாவுக்கு நாம் உண்மையுள்ளவர்களா இருக்கும்போது தேவன் நம்மை கனத்தினால் முடிசூட்டுவார். தேவன் அவருடைய கனத்தினால் நம்மை முடிசூட்டி நம்முடைய வார்த்தைகளிலே தேவனுடைய வல்லமை விளங்க பண்ணுவார். நம்முடைய பேச்சிலே தேவனுடைய சமாதானத்தை விளங்க பண்ணுவார். நம்முடைய நடக்கையிலே தேவ ராஜ்யம் வெளிப்பட்டு அநேகர் நம்முடைய வெளிச்சத்தை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படியாய் தேவன் நம்மை கொண்டு, நம் சபையை கொண்டு, இந்த கூட்டத்தை கொண்டு கர்த்தர் இந்த பகுதியை அசைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் எங்களை இருக்கிற வண்ணமாய் உம்முடைய சமூகத்தில் இன்றைக்கு முழுமையாய் விட்டு கொடுக்கிறோம். எங்கள் சபையாய் நீர் எங்களை உருவாக்கின இந்த குடும்பமாய் நாங்கள் முழுமையாய் உம்முடைய சமூகத்தில் எங்களை விட்டு கொடுக்கிறோம். நீர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்து எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தினால் வணைந்து எங்களை இன்னும் தகுதிப்படுத்துவீராக. உமக்கு பிரியமாய் உம்முடைய சித்தத்தை செய்கிற பாத்திரங்களாய் எங்களை வணைந்து எடுப்பீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்து கொண்டீர். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீர். ஆராதிப்பேன் அதை எண்ணியே வாழ்நாள் எல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் அதை எண்ணியே வாழ்நாள் எல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், 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 ஆராதிப்பேன். கரங்களை உயர்த்தி நாங்கள் ஆராதிக்கிறோம் இயேசுவே. ஆராதிப்பேன். எஜமானனே, எஜமானனே, உம் சேவைக்காய் என்னை அழைத்தீர். எஜமானனே, எஜமானனே, உம் சேவைக்காய் என்னை அழைத்தீர். அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை சொல்லுங்க. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் அதை எண்ணியே வாழ்நாள் எல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பேன் அதை எண்ணியே வாழ்நாள் எல்லாம் உம்மை கரங்களை உயர்த்தி ஆராதிப்பேன், 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 ஆராதிப்பேன்,
ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். Oh, we praise you, Father God. நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். சகல துதிகளுக்கும், சகல கணத்துக்கும், சகல ஸ்தோத்திரத்திற்கும் ஓ நீர் ஒருவரே பாத்திரம், நீர் ஒருவரே உரித்தானவர். Yes, Father God, we worship you because you are worthy for all the praises. நீர் ஒருவரே சகல கணத்துக்கும் எல்லா மகிமைக்கும் நீங்க மட்டும்தான் பாத்திரவானவர். எங்களை நடத்தின வழிகளை எண்ணி நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி, 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 நன்றி. தேவன் நம்மை அழைக்கிற அழைப்பினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? வசனம் சொல்லுகிறது, இவங்க என்னுடைய ஜனங்கள், இவர்கள் என்னுடைய ஜனங்கள், இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள். இவங்க எங்க போனாலும் என்னுடைய நாமத்துக்கு துதி உண்டாகும்படியாய் நடப்பாங்க. இவனுடைய வார்த்தையிலே தேவனுடைய நாமம் மகிமைப்படும், செய்கையிலே தேவனுடைய நாமம் மகிமைப்படும், இவருடைய நடக்கையிலே தேவனுடைய நாமம் மகிமைப்படும். பரலோகத்தின் பிரஜைகளாய் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த அழைப்பினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இவர்கள் என்னுடைய நாமத்திற்கு துதியை கொண்டு வருவார்கள். அதுதான் நம்முடைய வாஞ்சையா இருக்கணும். ஆண்டவரே, நான் எதை செய்தாலும் உனக்கு மகிமை கொண்டு வரும்படியாய் எங்கள் சபையினுடைய எல்லா நிகழ்வுகளும், எங்களுடைய ஐக்கியம், எங்களுடைய அன்பு பாராட்டுதல் எல்லாவற்றிலும் தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படும்படியாய் அந்த உணர்வோடு நாங்கள் செயல்படணும். ஆண்டவரே, எங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையின் ஆவி, கிறிஸ்துவின் அன்பினாலே கட்டப்படுகிற ஒரு ஆவி. எஸ் ஃபாதர் காட், பிதாவும் நானும் ஒன்றாய் இருக்கிறது போல நீங்கள் என்னோடு எங்களோடு ஒன்றாயிருங்கன்னு சொன்னாரே, எவ்வளோ பெரிய பாக்கியம். நம்ம சொல்லணும், ஆண்டவரே உம்மை நாங்கள் எப்போதும் உயர்த்தணும், உம்முடைய பாடல் நாங்கள் எப்போதும் பாடணும், உம்முடைய துதியை நாங்கள் எப்போதும் சொல்லணும். தகப்பனே, அப்பேற்பட்ட கிருபை எங்களுக்கு தாங்க, அப்பேற்பட்ட நிதானத்தை ஞானத்தை எங்களுக்கு தாரும் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் எங்களுடைய வாஞ்சை தகப்பனே. That is the desire of our hearts, Father God. Yes, Lord. எல்லாம் இருக்கிற இடங்களில் எங்களுடைய கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை உமக்கு துதியை கொண்டு வரட்டும். எங்களுடைய வெறும் பாடல்னால அல்ல, ஏதோ 4 பாட்டு பாடிட்டு போகிற துதியை எல்லாம் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை உமக்கு துதியை கொண்டு வரணும். எங்களுடைய சபை உமக்கு துதியை கொண்டு வரணும். எங்களுடைய சபை உங்களுடைய ராஜ்யத்தை உயர்த்தணும். அப்பேற்பட்ட கிருபை எங்களுக்கு இன்னும் தாங்க. எங்கெல்லாம் குறைவு இருக்கோ அங்கெல்லாம் தேவனுடைய நிறைவு வெளிப்படுத்தப்படுவதாக உம்முடைய கரம் ஒரே ஒரு முறை எங்களை தொடட்டும். ஆண்டவரே, எல்லா குறைவையும் இயேசுவின் நாமத்தினால் நிறைவாய் மாற்றி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டமாய் நாங்கள் நிற்க உதவி செய்யும். ஓ எஸ் ஃபாதர் காட், ஹல்லேலூயா. எப்போதும் உம் புகழ்தானே என் நேரமும் ஏக்கம்தானே. சொல்லுவோமா? எப்போதும் உங்க புகழ்தானே என் நேரமும் ஏக்கம்தானே. எல்லாம் நீர்தானே, எனக்கு எல்லாம் நீர்தானே, எல்லாம் நீர்தானே, எனக்கு எல்லாம் நீர்தானே. அப்பா உம்மை நேசிக்கின்றேன், ஆர்வமுடன் நேசிக்கின்றேன். அப்பா உம்மை நேசிக்கின்றேன், ஆர்வமுடன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எப்பவுமே உங்களுடைய புகழ் ஆண்டவரே.
அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே நீங்க தான் எல்லாம்ப்பா, எல்லாம் நீதானே, எல்லாம் நீதானே, எனக்கு எல்லாம் நீதானே. உந்தன் அன்பு, உந்தன் அன்பு போதும் ஐயா, உறவோ பொருளோ பிரிக்காதையா. உந்தன் அன்பு போதும் ஐயா, உறவோ பொருளோ பிரிக்காதையா. என் நேச நீதான், என் நேச நீதானையா ஐயா, என் நேச நீதானையா, என் நேச நீதானையா ஐயா, என் நேச நீதானையா. அப்பா உம்மை நேசிக்கின்றேன், ஆர்வமுடன் நேசிக்கின்றேன். அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரையா, பாவங்கள் சுமந்து தீர்த்தீரையா. பலியாகி என்னை மீட்டீரையா, பாவங்கள் சுமந்து தீர்த்தீரையா. ஒளியாய் வந்தீரையா ஐயா, ஒளியாய் வந்தீரையா, ஒளியாய் வந்தீரையா ஐயா, ஒளியாய் வந்தீரையா. Thank you Lord, we praise you Father. ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எங்களுடைய எல்லாமே உம்முடைய ராஜ்யத்திற்கு மகிமையை கொண்டு வருகிற காரியங்களை விளங்கணும். நாங்கள் எதை செய்தாலும் உம்முடைய வேதம் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியத்தின்படி நாங்கள் எதை செய்தாலும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காய் செய்யும்படியாய் எங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்க. ஆண்டவரே ஸ்திரப்படுத்துங்க. கடைசியா ஒரு முறை கூட எல்லாம் 2 கரத்தையும் வானத்துக்கு நேராக உயர்த்தி தேவ பலன் இன்னும் நம்மை நிரப்பும்படியாய், நம்முடைய குறைவுகளை நிறைவாக்கும்படியாய், பலவீனங்களை பலனாய் மாற்ற முடியும். எங்க விருப்பம் இதுதான், எங்களுடைய ஜெபம் இதுதான். ஆண்டவரே நாங்கள் எதை செய்தாலும் உமக்கு மகிமையா இருக்கணும். இந்த 1ஆம் ஆண்டு நிறைவு நாளிலே நாங்கள் சபையாய் உமக்கு முன்பதாக ஆண்டவரே நாங்களும் வாக்கு கொடுக்கிறோம். நாங்கள் உமக்கு மகிமையை கொண்டு வருகிற சபையாய் நிற்போம். நாங்கள் உமக்கு முன்பாய் உத்தமர்களாய் நீதிமான்கள் ஆக்கப்பட்ட தேவ இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஜனமாய் எப்போதும் ஆண்டவரே உம்மை முன்பதாக நாங்கள் கொண்டு தேவாவியானவர்களை நடத்துகிற வழியில மட்டுமே நடப்போம். ஆண்டவரே எஸ் ஃபாதர் காட், எஸ் லார்ட், எஸ் ஜீசஸ். எப்போதும் உம் புகழ்தானே, என் நேரமும் ஏகம்தானே. எப்போதும் உம் புகழ்தானே, என் நேரமும் ஏகம்தானே. எல்லாம் நீதான். சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவரே நீங்க தான் எல்லாம், எல்லாம் நீதானே, எல்லாம் நீதானே, எனக்கு எல்லாம் நீதானே, எல்லாம் நீதானே, எனக்கு எல்லாம் நீதானே.
எஸ் லார்ட். நீங்க ஆரம்பிச்சீங்க, நீங்க நடத்துறீங்க. உம்முடைய வசனம் சொல்லுகிறபடி முடிவு பரியந்தம், உலகத்தின் முடிவு பரியந்தம், சதா காலமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருப்பேன்னு சொன்னீங்களே. நாங்கள் அதை இன்னும் நினைவு கூறுகிறோம், அதை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் நீர் இருப்பீர், நீர் அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலே தேவன் எங்களை உருவாக்கி நடத்துகிற ஒவ்வொரு வழிகளையும் ஆண்டவரே நாங்கள் திரும்பி பார்த்து அங்கேயும் நீர் எங்களோடு இருந்தீர் என்பதை நினைவு கூர்ந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் உண்மையுள்ளவர்களாய் நாங்கள் நிற்க எங்களுக்கு பலனும் கிருபையும் தாங்க ஆண்டவரே. எங்கள் மாம்சத்தை ஜெயிக்கிறவர்களாய், ஆவியிலே மறுபடியும் பிறந்தவர்களாய், கிறிஸ்துவை உடையவர்களாய் ஜீவிக்க ஆண்டவரே எங்கள் சபையில் உள்ள ஒவ்வொருவருக்கும் பலன் தாங்க. மனுஷனால் இது கூடாததுதான், தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லி எங்கள் மேலும் உடைய ரட்சிப்பை கொடுத்தீங்களே, அதை நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு பலனும் ஞானத்தையும் கிருபையும் தாங்க. இது மாத்திரம் மகிமைப்படும். மீதமுள்ள நேரத்தை உம்முடைய சித்தத்தின்படியாய் நடத்தும். உம்முடைய வார்த்தையினாலே தேவன் எங்களோடு பேசும். நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய வார்த்தையினாலே ஞானத்தை பெற்றுக்கொள்ள, வெளிச்சத்தை கண்டுபிடிக்க, ஆண்டவரே நாங்கள் கேள்விகளுக்கு பதில்களை கண்டுபிடிக்க, எங்கள் குழப்பங்களிலே தெளிவை அடைய தேவ வசனம் எங்களை போதித்து ஞானமாய் நடத்தக்கூடிய வசனமாய் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஏற்றபடி வெளிப்படுவதாக பேசுகிற உம்முடைய தாசனை தேவன் மறைத்து, தேவ நீதியினால் அலங்கரித்து, தேவ வல்லமையினால் முடிசூட்டி, ஆண்டவரே அதிகாரத்தோடு கர்த்தருடைய சத்தியத்தை சத்தியமாய் பேசும்படியாய், அதனால் விடுதலை உண்டாகும்படியான நல்ல கிருபையை இந்த ஸ்தலத்திலே தேவன் இந்த மாலை வேலையை ஏற்படுத்தி கொடுங்க. உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்திக் கொள்ளும். பெரிய காரியங்களை செய்யும். மட்டுமாய் ஆண்டவரே நீர் எங்களுக்கு நடுவிலே, எங்களுடைய பாடல்களிலே, எங்களுடைய ஆராதனையில தேவன் பிரியமா இருக்கிறது நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யும். சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். இருந்தவரும் இருக்கிறவரும் வருவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர். சேர்ந்து சொல்லுங்க. இருந்தவரும் இருக்கிறவரும் வருவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். இருந்தவரும் இருக்கிறவரும் வருவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஆமேன். எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலம் உண்டாவதாக. ஆமேன், ஆமேன். எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமேன், ஆமேன். எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் வல்லமையும் பலனும் சதா காலம் உண்டாவதாக. ஆமேன். நல்ல கைகளை தட்டி ஆண்டவர் மகிமை செலுத்துவோமா? முழு பலத்தோடு கைகளை தட்டி. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிற இடங்கள் நம்ம எல்லாரும் அமருவோம். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஃப்ரண்ட்ல இருக்க சேர்ஸ்லாம் கொஞ்சம் ஆக்குபை பண்ணிங்கன்னா மெதுவாக வருவாங்க, பின்னாடி உட்காருவாங்க. வந்த உடனே பின்னாடி முதல்ல உட்காந்து, அப்படி முதல்ல சபைக்கு முதல்ல வரவங்க ஃப்ரண்ட் சேர்ஸ் வந்து ஆக்குபை பண்ணுங்க. ஆமாம், அது ஒரு ரோவில் 3 சேர் போட்டிருக்காங்கன்னா அந்த 3 சேரில் ஒரு ஆள் உட்காரத்துல 3 சேரில் 3 பேரும் உட்கார்ந்து அப்படி அப்படி வரிசைக்கு ஒரு ஆள் உட்காந்து எங்கே போய் போடுறது சேர். சரி, கர்த்தர் நல்லவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கிருபையும் சமாதானமும் தேவனை அறிகிற அறிவும் அதிகமாய் பெருகும்படி உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீங்க. ஆமேன். ஆமாம், ஆமேன் சொல்லாதவங்க இருக்கிற மாதிரி இருப்பீங்க. ஆமேன் சொல்கிறவங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஆமாம், ஏன்னா ஆமேன்னு அர்த்தம். ஆமாம், இதே சொல்லி சொல்லி காலம் ஃபுல்லாக போயிடும். அப்படியே எல்லா முடியதே சொல்கிறோம் திருப்பி திருப்பி. ஆமேன்னு அர்த்தம். என்ன ஆகட்டும், என்னவோ ஆகட்டும் போன. ஆமாம், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஓகே, நம்ம எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, நம்ம சென்னையில் சபை ஆரம்பித்து கரெக்டாக 1 வருஷம் ஆகுது. ஹல்லேலூயா. யாருக்கு சந்தோஷமா இல்லையா? எல்லாம் எந்த வீட்டுக்கு போப்போம், எல்லாம் வீட்டுக்கு. ஆமாம். ஸோ சென்னையில் சர்ச் ஸ்டார்ட் பண்ணி 1 வருஷம் ஆகுது. அதில் ஃபர்ஸ்ட் சென்னையில் சர்ச் ஸ்டார்ட் பண்ணப்போ நான் ரொம்ப யோசித்தேன், சாத்தியமா, முடியுமா, முடியாதா, அப்படி நிறைய காரியங்கள் யோசித்தேன் நான்.
2 நாட்கள் ஜூம் மீட்டிங் வழியாக 2 நாட்கள் நாங்கள் சபை வாலிப பசங்க லீடர்ஸ் எல்லாம் சேர்ந்து நிறைய பிளான் பண்ணோம், யோசித்தோம். எல்லா அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். ரொம்பவே அதிகமாக ஜெபத்தோட அந்த ஊழியத்தை ஆரம்பித்தோம். ஆனால் சென்னை சபை விசுவாசிகள் ஆரம்பத்தில் இருந்த ஆட்கள் உங்களை நான் இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஸ்டார்டிங்கில் இருந்த இந்த ஆட்கள் ஏன் அப்படின்னா, ஒரு பைபிள் ஸ்டடிக்கும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கும் இங்கேருந்து வெள்ளூர் வருவாங்க. எவ்ரி வெட்னஸ்டே 1 மணி நேரத்தை எல்லாம் வேலைக்கு போய் முடிச்சு பஸ்ஸு ட்ரெயினை பிடிச்சி ஏறி பைபிள் ஸ்டடிக்காக வெள்ளூர் வந்து முடிச்சு அப்புறம் திருப்பி நடுராத்திரி 2 மணிக்கு சென்னைக்கு ரீச் ஆகி அப்புறம் தூங்கி எழுந்து காலையில் மறுபடியும் எழுந்து வேலைக்கு காலேஜ் போய் இப்படி தான் ரொம்ப வருஷமாக போயிட்டு இருந்தது. நடுவில் கோவிட் வந்தனால, கோவிட் நல்லதா கெட்டதானே சொல்ல தெரில எனக்கு. ஒரு விதத்தில் கெட்டதுன்னு யோசிச்சா, ஒரு விதத்தில் கோவிட் நாட்களில் தான் என்னால் அதிகமாக மக்களை வந்துட்டு சத்தியத்தில் ட்ரெயின் பண்ண முடிஞ்சது. கோவிட் இல்லாதப்போ வாரத்தில் 1 நாள் தான் ஆராதனைன்ற மாதிரி இருந்துச்சு. கோவிட் வந்தப்போ டெய்லி ஈவினிங் ஆனால் கூகுள் மீட் ரெகுலராக போயிட்டே இருந்தது. அதில் அநேகர் நல்லா உருவானீங்க. அதை தொடர்ந்து நிறைய பேரால் சென்னையிலேருந்து வர முடியல அப்படின்ற ஒரு நிலைமை ஏற்படுறப்போ, சரி எப்படி ஆரம்பிக்கலாம், எங்கே ஆரம்பிக்கலாம் அப்படின்றப்போ, அந்த நேரத்தில் இருந்த ஒரே ஒரு வாய்ப்பு என் தம்பியோட வீடு. என் கூட பிறந்த என் தம்பியோட வீடு இங்கே ஏரியா பள்ளிக்கரணை. ஆமாம், பள்ளிக்கரணையில் தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணது. ஆமாம், ஆரம்பித்தப்போ எல்லா விதத்துலையுமே நீங்கள் வந்து ஒத்துழைச்சிங்க. ஆமாம், அவனோட ஹால் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஹால் அவ்வளோதான், ஹாலில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். போதுமான அளவுக்கு காற்று பத்தாது, ஒரு மாதிரி சஃபகேட் ஆகும். எல்லோரும் உள்ளே இருக்கும்போது நம்ம மாட்டுடைய ஃபயராக வர்ஷிப் பண்ணும்போது அதிகமாக ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும், ஒரு மாதிரி சஃபகேட் ஆகும். வீட்டில் இருந்து ஒரு ஏசி தூக்கிட்டு வந்து மாட்டினோம். அது நம்ம நேரம் பாருங்களேன், அவன் மாட்டினவன் சரியாக மாட்டல, அது வேலை செய்யலைன்றது எங்களுக்கு புரியல ஆக்சுவலாக. சரி, அந்த ஏசி அவ்வளோதான் பத்தும் போலுக்கு அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சு சொன்னாங்க. அநேக தடைகள் இருந்தது, அநேக பிரச்சனைகள் இருந்தது. அதன் மத்தியிலும் ஆண்டவர் தான் நடத்தினார். ஆமென், அல்லேலூயா. ஆமாம், அநேக தடைகள் இருந்தது, அதன் மத்தியில் கர்த்தர் நடத்தினார். அகைன் இங்கேருந்து மறுபடியும் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வர்றது அதுவே ஒரு பெரிய டிஸ்டன்ஸாக இருக்குது அப்படின்றனால, சரி அடுத்து பிரதர் விக்டர் அவங்க வீட்டில் நடத்தலாம் அப்படின்றனால, அண்ணே ஊழியத்துக்காகவே இந்த வீட்டை நான் எடுத்தேன் அப்படின்னாப்பில்லையா, சரி ஓகே அப்படின்ட்டு விக்டரோட வீடுகளில் நம்ம வந்துட்டு 1 மாதம் இருக்குமா, 1 மாதம் இல்லை 1 மாதம் அங்கே 1.5 மாதம், ஒரு 5-6 வாரங்கள் அங்கே நடத்துகிறோமா. அதான் நம்ம எங்கே கர்த்தருடைய நாமத்தை சொன்னாலும் அதை சுற்றி இருக்கிற பிசாசுலாம் ஆட ஆரம்பிச்சிடும்ல. பக்கத்து வீட்டில் இருக்கிற பிசாசு ஆட ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம், அந்த பிசாசு உலக பிரகாரமாக கொஞ்சம் ஒரு பதவி இருக்குது. அதனால இந்த பிசாசு ஏரியா பிசாசு எல்லாரையும் சேர்த்து மொத்தமாக சேர்ந்து ஆட ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம், ஆடி நேராக வந்து பார்த்தா ஹவுஸ் ஓனர் பிலீவர். இவரை பிலீவர்னு சொல்லவா இல்லை என்னன்னு சொல்லன்னு தெரில எனக்கு. அந்த பிசாசு ஆடுறதை பார்த்து இவர் பயந்துட்டாப்ல. ஐயோ வேணாம் தம்பி, நீங்கள் வேற எங்கன்னா நடத்திக்கிங்க, முடியாது அப்படின்னு உடனே என்ன பண்ணுறது தெரில, ஜெபம் பண்ணோம். நான் அந்த நேரத்தில் உண்மையாக சொல்கிறேன், ஒரு பாஸ்டராக துளியளவும் கலங்கலை. எனக்கும் சென்னைக்கு சம்மந்தமே இல்லை. இப்போ எனக்கு சென்னையில் எங்கேயுமே வழியே தெரியாது. யாராவது வீட்டுக்கு கூப்பிட்டாங்கன்னா கூகுள் லொக்கேஷன் அனுப்பிச்சா வரேன், எழுதி வரமாட்டேன். இதுதான் முதல் சொல்கிறது. ஆமாம், மேப் போட்டு நேராக போயிடுறது வீட்டுக்கு. எந்த வழி இப்போ வரைக்கும் எனக்கு சென்னையில் தெரியாது. இப்போ சர்ச்சுக்கு வர வழி தான் ஓரளவுக்கு பழகிருக்கு இப்போதைக்கு எனக்கு. அதில் எனக்கு சென்னையில் ஒரு ஐடியாவும் இல்லை, பெருசாக கான்டாக்ட்ஸ் சென்னையில் பெருசாக கிடையாது. அதே நேரத்தில் யார்கிட்டையும் போய் கேட்கணுன்ற விருப்பமும் இல்லை. நீங்கள் இடம் தருவீங்களா, இங்கே வரட்டா அங்கே வரட்டான்னு. உண்மையே சொல்ல போனால் நான் அதுக்கான ஜெபிக்க கூட கிடையாது. ஐயோ விக்டர் வீட்டில் பிரச்சனை ஆயிடுச்சு, பக்கத்து வீட்டில் பிரச்சனை பண்ணிட்டாங்க, அங்கே ஆராதனை நடத்த முடியாது, ஆண்டவரே எங்களை இடத்தாங்க. ஊழியம் சொல்லுங்க, ரொம்ப யோசிக்கிறீங்க, யோசிச்சு மெதுவாக சொல்றீங்களா? தபக்குன்னு சொல்ல வேணாமா ஊழியம்? ஆமாம், நமக்கு என்ன கவலை. பெர்க்மன் செய்ய பாட்டின அது பாட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க என்ன நடத்தி செல்வீங்கல்ல. அவர் ஊழியம் நம்ம ஏன் கலங்கணும்? இடத்த கொடுத்தா நடத்துகிறோம், இடத்த கொடுக்கலன்னா கிடைச்ச இடத்துல நடத்துகிறோம். இடமே இல்லையா, இருக்கவே இருக்கு ஜூம் மீட்டிங், அதையும் தடுக்க முடியாது, தொடர்ந்து நடத்திட்டே இருக்க வேண்டியதா. ராமன் சொல்லுங்களேன். ஆமாம், சரி. ஆனால் கர்த்தர் ரொம்ப நல்லவராக இருந்தார். விக்டர் மூலமாக தான் வந்துட்டு பாஸ்டர் ஜெயக்குமார் எனக்கு தெரியும். லாஸ்ட் வீக் கூட ஒரு வாழ்த்து சொன்னார் பார்த்தீங்களா பாஸ்டர் ஜெயக்குமார். அவர் வீட்டில் போய் உட்காந்து பேசணும். மனுஷன் ரொம்ப தங்கமான மனுஷன். எதுவுமே வேணாம் பாஸ்டர், நீங்கள் எங்கள் இடத்துல ஊழியம் நடத்தினாலே ஆசீர்வாதம் தான். அப்பா சென்னையில் இப்படி ஒரு மனுஷனாப்பா அப்படின்ற மாதிரி ஆச்சரியப்பட்டேன். ஒரு சில உபதேச முரண்பாடுகள் நிறைய வந்து பரவாயில்ல இப்போதைக்கு இருக்கட்டும், அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தோம். ஆனாலும் வந்துட்டு நம்ம அப்படியே ஃப்ரீயாக எடுத்துக்கூடாதுல்ல. ஸோ அதனால் இங்கே இந்த இடத்துக்காக நம்ம வந்துட்டு மாதம் 5000 ரூபா நம்ம ரெண்ட்டு கொடுத்துட்ருக்குறோம் மாதம். சரி, அந்த ரெண்ட்டு கொடுக்கக்கூடிய ஸ்லிப் எல்லாமே நான் நம்ம சர்ச் வாட்ஸ்அப் குரூப், சென்னை வாட்ஸ்அப் குரூப்பில் நான் பதிவிட்டுருக்கிறேன். ஒருத்தர் 2 பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. ஆனால் எல்லாரும் சேர்ந்து கரங்களை கோர்த்து செயல்பட்டால் இன்னும் பெட்டராக இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். சரி, நீ தராது எனக்கு கத்த தருவார்.
ஆமாம், எலியாவை காகத்தை கொண்டு கர்த்தர் போஷித்தார் இல்லை? என்ன பிரச்சனை? உனக்கு காக்கா ஒரு சப்பாத்தி கொண்டு வந்து காக்கா கிட்ட வாங்கி சாப்பிடுவியா? எலியாக்கு காக்கா கொண்டு வந்து இறைச்சியை கொடுத்தது கொண்டு உங்ககிட்ட யோசிப்பாரு, நீ பயங்கர பசியில் இருக்கிற, காக்கா வந்துட்டு ஒரு லெக் பீஸ் சிக்கனை முழுசாக கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குது, சாப்பிடுவியா? நான் சாப்பிடுவேன். ஆமாம், அந்த மாதிரி நீ தரல எப்படியாவது ஆண்டு நடத்துவார். இது வரைக்கும் நடத்தியிருக்கிறாரு, இனியும் நடத்துவார். என்னன்னா கர்த்தருடைய ஊழியத்தில் யார் முதல்ல கையிட்டு செயல்படுறீங்களோ அவங்க நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதில் சந்தேகமே கிடையாது, அதில் சந்தேகமே கிடையாது. ஆமென். ஆமாம். ஸோ அதனால் அப்படியாக இது வரைக்கும் கர்த்தர் நடத்தி வந்தார். ஒரு வருஷம், இந்த ஒரு வருஷம் முழுவதும் நான் ரெகுலராக வெள்ளூர்லேருந்து சென்னை காரில் ட்ராவல் பண்ணி எல்லா டயர்ட்னஸ் ரிட்டர்ன் போகும்போது பாதி முக்கால்வாசி தூக்கத்தில் கார் ஓட்டுவேன். பாஸ்டர் சார்ல்ஸ் அடிக்கடி கால் பண்ணுவார், கரெக்டாக போயிட்டியா, எங்கே இருக்கிற, டயர்டாக இருக்கிறியா, எவ்வளோ தூரம் ரீச் ஆகிருக்கு, ரெகுலராக கரெக்டாக நைட்டான கால் பண்ணுவார். அந்த மாதிரி நிறைய நண்பர்கள் எனக்கு அநேகமாக நிறைய நேரங்களில் உதவி செஞ்சாங்க. ஸோ வெற்றிகரமாக ஒரு வருட காலம் கர்த்தர் நடத்தினார், இனியும் நடத்துவார். இன்னொரு 10 வருஷத்தில் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் தேவ சித்தம் மாத்திரம் நிறைவேறணும். ஆமென். ஆமாம், கர்த்தருடைய சித்தம் மாத்திரம் நிறைவேறணும். அல்லேலூயா. ஆமாம், அதுக்காக தொடர்ந்து செபிங்க. நான் உங்களை உண்மையாக நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், உங்களை வாழ்த்துறேன். நீங்கள் ரெகுலராக சர்ச்சுக்கு வர்றது, உங்களுடைய ஜெபம், நீங்கள் கொடுத்து தாங்குகிற விஷயங்கள், ஒரு சில பேர் புதுசாக நிறைய விதங்களில் உங்களுடைய ஈடுபாடுகளை கொடுத்துட்ருக்கிறீங்க. ஆமாம், அது எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துட்ருக்கார், கனப்படுத்துவார், நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. ஆத்துமாதாயம் பண்ணுவதில் சோர்ந்து போகாதீங்க. ஆமென். ஆத்துமாதாயம் பண்ணுவதில் சோர்ந்து போகாதீங்க. எவ்வளோ பேர்கிட்ட உங்களால் பேச முடியுமோ பேசுங்க. தேவராஜ்யம் வளரணும். அல்லேலூயா. ஆமாம், உங்களை ஒரு வகையில் ஒன்றும் பண்ண முடியாது, அதான் உண்மை. ஆமாம், அநேக வழிகளை உங்களை நெருக்குவாங்க, நீங்கள் ஒடுங்கி போக மாட்டீங்க. அநேக நேரங்களை உங்களை துன்பப்படுத்துவாங்க, அந்த காயம் பெருசாக உங்கள் வாழ்க்கையில் தெரியாது. ஆமாம், அநேகரால் சில நேரங்களில் கீழே தள்ளப்படுவீர்கள், ஆனால் மடிந்து போக மாட்டீங்க. 2 கொரிந்தியர் 4 கடைசி வசனத்தை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆமாம், உங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கலாம் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. அந்த விசுவாசம் உண்மை உங்களுக்குள்ள இருந்ததுன்னா நீங்கள் ஆண்டருக்கா நிச்சயமாக செயல்படுவீங்க. அல்லேலூயா. நம்ம சபையினுடைய தரிசனம் ஞாபகம் இருக்கா? பாரம்பரியத்தை உடைக்கணும், சத்தியத்தை கொண்டு வரும். பிரேக் த ட்ரெடிஷன், பிரிங் த ட்ரூத். இதுதான் நம்முடைய சபையினுடைய காரியங்கள். ஸோ ஒரு முறை கூட உங்களை நான் அந்த தரிசனம் என்ன அப்படின்றத ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். பாரம்பரியத்தை உடைக்கணும், சத்தியத்தை கொண்டு வரணும். ஆமென். பிரேக் த ட்ரெடிஷன், பிரிங் த ட்ரூத். இதுதான் நம்மளுடைய நோக்கம். ஆண்டவர் எனக்கு கொடுத்த தரிசனம் இதுதான். தரிசனம் எல்லாருக்கும் கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கங்க. தரிசனம் எல்லாருக்கும் கிடையாது. தரிசனத்தை கர்த்தர் குறிப்பாய் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதனுக்கு தருகிறார். அந்த மனுஷன் மூலமாய் அந்த தனிப்பட்ட மனிதன் மட்டுமே தரிசனத்தை நிறைவேற்ற முடியாதுன்ற காரணத்துக்காக தான் கூட ஒரு பெரிய எண்ணிக்கையான ஆட்கள் டீம் ஆண்டர் கூட கொடுக்கிறார். எனக்கு ஆண்டர் கொடுத்த தரிசனத்தை நான் மட்டுமல்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து நிறைவேற்றணும் அப்படின்றது தான் தேவனுடைய சித்தம். அதில் பாஸ்டர் அது உங்கள் தரிசனம் பாஸ்டர், எனக்கு வேறு தரிசனம் கர்த்தர் கொடுத்துருக்காருன்னா அது எந்த கர்த்தர்ன்றது அடுத்த கேள்வி. ஆமாம், எனக்கு ஆண்டவர் வேறு தரிசனம் கொடுத்துருக்காருன்னா எந்த ஆண்டவர்? பழனி ஆண்டவரா இல்லை எந்த ஆண்டவர்? சினிமா நடிகர் கூட ஒரு ஆண்டவர்னு ஒருத்தர் இருக்காரு சினிமாவில், இல்லை எந்த ஆண்டவர் தரிசனம் கொடுத்தார்? ஆமாம், வேதத்தின்படி பார்த்தா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுப்பாரானால் ஒரு மனிதனுக்கு தரிசனத்தை கொடுக்கிறார். அந்த மனிதனோடு கூட ஆண்டவர் இணைக்கிற எல்லாருமே அந்த தரிசனத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி இணைக்கப்படுகிறவர்கள் எல்லாரும் பிரயாசப்பட வேண்டும். என்ன ஜெகன்? ஆமாம், அந்த மாதிரி நடத்தணும். ரெண்டாவது கொஞ்சம் டைமுக்கு வாங்க. 5 மணிக்கு, நான் ஏற்கனவே பல முறை சொல்கிறேன், 4:30 மணிக்கு 4:30 ப்ரேயர் இங்கே ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் நடந்த மாதிரி தெரில. சம்டைம்ஸ் பண்ணுறீங்க, சம்டைம்ஸ் பண்ணுறதில்ல. 5 மணிக்கு ஷார்ப்பாக வர்ஷிப் இங்கே ப்ரேயர் இது ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். அதனால் டைமுக்கு வாங்க. ரைட், இப்போ நம்மளோட தரிசனத்துக்கு வரலாம். பாரம்பரியம் என்றால் என்ன? ஏன்னா ஆரம்ப நாட்களில் நான் சர்ச் ஸ்டார்ட் பண்ண புதுசில் அப்போ நான் சொல்லிக் கொடுத்தது நான். அதுக்கப்புறம் நிறைய பேர் பாதியில் ஆண்டவர் இணைத்திருக்கிறார் உங்களை கூட. அதில் உங்களுக்கு மறுபடியும் சொல்லிக் கொடுக்க ஆசைப்படுறேன். வாட் இஸ் ட்ரெடிஷன்? பாரம்பரியம் என்னன்னு? ஆமாம், பாரம்பரியம் அவன் பாதிக்கப்பட்ட ஃபீல்டுக்கு போயிட்டான் டேரக்ட் ஆக்சுவலாக. அதனால் கரெக்டு தான், நீ சொன்ன பதில் 100% கரெக்டு. நான் டிபார்ட்மெண்ட் வைஸாக கேட்குறேன், அதில் ஒரு குறிப்பிட்ட இது இல்லை. ஆமாம், டிபார்ட்மெண்ட்டாகவே பாரம்பரியம் என்ன? மறுபடியும் அவன் பாதிக்கப்பட்ட ஃபீல்டுக்கே போகிறான். ஆமாம், இன்னைக்கு நான் ஒயிட் பேண்ட் போட்டுக்கிறேன்.
சரி, பாரம்பரியம்னா என்ன? வாட் இஸ் ட்ரெடிஷன்? பாரம்பரியம்னா என்ன? என்ன சொன்னேன்? தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆமா, பயங்கரமா ஜெபிப்பாங்க. ஏன் ஜெபிக்கிறானே தெரியாது. 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு இருப்பான். அப்பா 1 மணி நேரம் எதுக்குப்பா ஜெபம் பண்ண தெரியாது. ஆமா, பயங்கரமா ஆண்டவர் வர்ஷிப் பண்ணுவாங்க. ஆண்டவர் யாருன்னு கேள்வி கேட்டா தெரியாது. அப்போ நல்லா கவனிங்க, பாரம்பரியம்ன்ற வார்த்தை நல்ல மீனிங் புரிஞ்சுக்கங்க. ஒரு குறிப்பிட்ட காரியத்தை என்ன காரணம்னே தெரியாம தொடர்ச்சியாய் செய்து கொண்டிருப்பது பாரம்பரியம். புரியுதா? ஒரு குறிப்பிட்ட டூயிங் சர்டைன் திங் without understanding its purpose is called tradition. நோக்கமே இல்லாம இது ஏன் செய்யணும்ன்ற அர்த்தமே புரியாம தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறது பாரம்பரியம். சில பேர்லாம் வந்து சர்ச்சுக்கு வருவாங்க, ஏன் வரனே தெரியாது. வீட்டில் அப்பா அம்மா திட்டுவாங்கன்னு வந்துட்டு இருப்பான், இல்லை பாஸ்டர் வரல ஏன்னு கேட்பாருன்னு வந்துட்டு இருப்பான், இல்லை இதெல்லாம் பாரம்பரியம். அப்படின்னால கவனிங்க, இப்போ எதெல்லாம் பாரம்பரியத்துக்குள்ள வரும்? ரெகுலராக ரிப்பீட்டடாக ஒரு காரியத்தை செய்யறதெல்லாம் பாரம்பரியம். சரி, நிறைய பேருக்கு இந்த பாரம்பரியன்ற மேட்டர் புரிய மாட்டேங்குன்னு நினைக்கிறேன். டெய்லி சாப்பிட்றேன், டெய்லி ட்ரெஸ் போடுறேன், ரெகுலராக இந்த காரியம் நான் செய்ய பாரம்பரியம். இனிமேல் சோரே தராம அம்மனமா சுத்த போறேன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்களேன். டெய்லி சாப்பிட்றேன், டெய்லி ட்ரெஸ் போடுறேன், இது ஒரு பாரம்பரியம் ஆகி போச்சு. நான் இனிமேல் சோறு தர மாட்டேன், ட்ரெஸ்ஸும் போட மாட்டேன், அடிச்சு சுத்த முடியாது. அப்போ அதை திருப்பி சொல்றேன், பாரம்பரியம் என்றால் என்ன பர்பஸ், என்ன நோக்கம்னே தெரியாம ஒரு குறிப்பிட்ட காரியத்தை கண்மூடித்தனமா வைராக்கியமாய் செய்து கொண்டே இருப்பதுதான் பாரம்பரியம். ஆமென். ஆமா, வெள்ளிக்கிழமான கோயிலுக்கு போவாங்க, செவ்வாய்க்கிழமான விரதம் எடுப்பாங்க. ஏன்னு கேட்டா தெரியாது, ஆனா கண்டிப்பா தான் அவங்க செய்வாங்க. அதே போல் நிறைய கிறிஸ்தவர்கள் தினேஷ் சொன்ன மாதிரி சண்டே ஆனா சர்ச்சு கண்டிப்பா போயிடணும். எதுக்குன்னு கேட்டா அதெல்லாம் தெரியாது. நான் சண்டே சர்ச்சுக்கு போன ஏன்னு கேள்வி கேட்கிறாரு. இவரெல்லாம் ஒரு மனுஷன் நம்ம திருப்பிடுவாங்க டபக்குன்ட்டு. ஆமா, இல்லை. அப்போ ஐக்கியத்திற்கு நோக்கம் உண்டு, சபை ஆராதனைக்கு நோக்கம் உண்டு, இல்ல ஊழியத்தினுடைய நோக்கம் உண்டு, நாம் செய்கிற எல்லா காரியத்திலும் நோக்கம் உண்டு. நோக்கம் இல்லாமல் செய்கிற எல்லாத்தையும் பிரேக் பண்ணணும், நோக்கத்தோடு எல்லா காரியத்தையும் செய்யணும் அப்படின்றது தான் நம்மளுடைய விஷன். புரியுதா? அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமா, நம்மளோட ஐக்கியம் நோக்கத்தோடு தான் இருக்கிறது, சத்தியத்தின்படி நோக்கத்தோடு இருக்கிறது. நம்ம வந்துட்டு அப்புறம் தினேஷ் அவரை சொல்லாத, பாஸ்டர் சண்டேனா பாரம்பரியம் வரமாட்டேன்னு சொல்லாத. அப்புறம் ஆமா ஆமா, நான் வந்து டெய்லி தயார். நான் தினமும் கூடி வரீங்களா, நான் ரெடி. சாட்டர்டே சண்டே அஃபிஷியலாக லீவ் விட்டுறலாம், பிரச்சனையே கிடையாது. நமக்கு வேதத்தின்படி பார்த்தா நான் சத்தோஷரி சபையில் இப்போ அதுதான் போதிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். அப்போஸ்தல உபதேசம், அப்போஸ்தலருடைய உபதேசத்தை பின்பற்றுகிறவர்கள் தான் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். ஆமென். அப்போ அப்போஸ்தலர் எப்படி கூடினாங்க? சண்டே கூடினாங்களா? இல்லை. எப்படி கூடினாங்க? ஒவ்வொரு நாளும் கூடினார்கள், இல்லை? ஆமாம், இப்போ டெய்லி நம்ம வந்து ஒரு ரொம்ப பாரம்பரியமாக தெரிஞ்சுப்பா, ஒரு 4 நாள் நான் வராமல் இருக்கிறேன், இல்லை அப்படி இல்லை. ஒவ்வொரு நாள் அனுதினமும் கூடினார்கள், அனுதினமும் அப்பம் பிட்டார்கள். என்னோட அடுத்த டார்கெட் இதுதான். மாசத்துக்கு ஒரு நாள் கம்யூனியனு, டிபிஎம் சபை மாதிரி 6 மாசத்துக்கு ஒரு நாள் கம்யூனியனு, ஜோ விட்னஸ் மாதிரி வருஷத்துக்கு ஒரு நாள் கம்யூனியன். இல்லை இல்லை இல்லை, எல்லா கூடுகையிலையும் ரெகுலராக கம்யூனியன் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நான் ஆசைப்படுறேன் இல்லை, சத்தியத்தின்படி ஃபாலோ பண்ணணும்னு நான் விருப்பப்படுறேன். ஆமென். ஒவ்வொரு கூடுகையிலும் கம்யூனியன் இருக்கணும். விக்கிரகத்தை வழிபடுற கேத்தலிக் மக்களை தெளிவாக பண்ணுறான், ஆனால் அதையும் அறகுறையாக தான் பண்ணுறான். என்ன பண்ணுறான்? எல்லா டெய்லி காலைல மாசம் இருக்கும், டெய்லி காலைல மாசத்தில் அப்பம் மட்டும் தருவாங்க, திராட்சை ரசம் தர மாட்டாங்க. அது பிளட் ரொம்ப காஸ்ட்லி போலுங்க, திராட்சை ரசம் தர மாட்டாங்க. மாசத்துல ஒரு நாள் மெயின் மாஸ் நடக்கும், அப்பதான் வந்து ஃபாதர் என்ன பண்ணுவாரு? அப்பத்தை என்ன பண்ணுவாரு? ஆமா, நினைச்சு சொல்லு போ. ஆமா, இல்லை அப்படி கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கூடுகையிலும் பார்ப்போம். அது கூடிய சீக்கிரத்தில் அதையும் நடைமுறைப்படுத்த முயற்சி. என்ன மில்டன் பண்றோமா? வெரி குட், அப்படி இருக்கணும். தட்ஸ் a spirit. அப்போ தொடர்ந்து கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. சபையினுடைய நோக்கத்தோடு இருங்க, சபைக்காக தொடர்ந்து செயல்படுங்க, தேவ ராஜ்யத்தில் செயல்படுங்க, ஆத்துமதயம் பண்ணுங்க. ஆமென். ஆத்துமதயம் பண்ணுங்க, மக்களை சபை கூட்டுவாங்க, சத்தியத்தில் மக்களை உருவாக்குவோம். அடுத்த தலைவர்கள் நீ இங்கே உட்காந்துட்டு இருக்க எத்தனை பேர் அடுத்த லீடர்ஸா, அடுத்த ஊழியக்காரங்களா நிற்க போறீங்கன்னு தெரியல. தேவ சத்தியம் நிறைவேறட்டும். அல்லேலூயா. உங்களில் யாராவது சாட்சி சொல்ல விருப்பப்பட்டீங்கன்னா வரலாம். வாங்க, யாரும் ஷார்ட்டா டக் டக்குன்னு வாங்க வாங்க. யாருனால வாங்க. திவ்யாஸ்டர் அவ்வளோ திரும்பி பார்க்க யாரும் இல்லை. உங்களுக்கு சொல்லணும் கொஞ்சம் வந்து சொல்லுங்க. வாங்க, சொல்லுமா? இல்லையா? சரியா, யாருக்கு சொல்லணும் சொல்லுங்க. இன்னொரு மைக்கங்க. இயேசுவின் நாமத்தினால இயேசுவுக்கே மகிமை உண்டாகட்டும்.
இந்த சாட்சி வந்து எப்படின்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சர்ச்சில் இருந்தோம். அந்த நான் வந்து எனக்கு வந்து எதுவுமே தெரியாது. ஆனால் இயேசுன்ற ஒரு கடவுளை பற்றி மட்டும்தான் தெரியும். மற்றபடி அவர் பாவங்களை மன்னிக்கிறாரு, ரட்சிப்பு இருக்குது, சாபம் இல்லை நம்ம வாழ்க்கையில். சத்தியம் ரொம்ப டீப்பாக தெரியாது. இயேசுன்ற ஒரு வார்த்தை தெரியும். இந்துஸ்லேருந்து புதுசாக ரட்சிக்கப்பட்டு ஒரு சபைக்கு நான் போயிட்டேன். அந்த சபை தான் ஆன்டி சர்ச். அந்த சபையோட நேமே நான் சொல்கிறேன், த ஹோப் சென்டர் சர்ச். அங்கே நான் போயிட்ட பிறகு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்குள்ளே பிசாசு இருக்குதுன்னாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு அவங்க பிசாஸ் ஓட்டும் போது நான் மயக்கடிச்சு வின்ட்டேன். கண்டிப்பாக அது பிசாஸா என்னன்னு ஏதுன்னே தெரில. அதுலேருந்து நான் பயங்கரமாக அவங்கள நம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஆன்ட்டி தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி வந்துட்டேன் ஒரு முடிவுக்கு. அவங்க வீட்டில் தான் படுத்துட்டு இருப்பேன். அவங்கள நம்ப ஆரம்பிச்சிட்டேன்னா, அவங்களோட வாயிலேருந்து எந்த ஒரு வார்த்தை வந்தாலும் அது கடவுளே சொல்கிற மாதிரி, கடவுளுக்கே நம்ம கீழ்ப்படுகிற மாதிரி அப்படின்ற மாதிரி ரொம்ப எஸ்டீம் லெவலுக்கு போயிட்டு எல்லாத்தையும் வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன். என் ஃபேமிலி கூடயே நான் பேசி 2 வருஷம் ஆகுது. அவங்க வேணான்ட்டாங்க. ஃபேமிலி மேலே சாபம் இருக்குது, பாரம்பரிய சாபம், ஃபேமிலி கூட நீ பேசாத அப்படின்னும் போது நான் என்ன பண்ணிட்டேன்னா ஃபேமிலியே வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன். இவன் வந்தால் சர்ச்சில் சிரிக்க கூட மாட்டேன். என் தம்பி வந்தா ப்ரைஸ் விளையாட சொல்ல மாட்டேன். அப்படி நவுந்து மூஞ்ச காட்டி ஒரு மாதிரி பண்ணி நவுந்து போவேன். அவன் வந்து பாசமாக வருவான் என்னை பார்க்க. அந்த ஒரு பெயின் எனக்கும் இருக்கும். இருந்தாலும் அந்த ஆன்ட்டிக்காக நான் பண்ணுவேன். நிறைய ஆன்ட்டிக்காக இல்லை, பாஸ்டருக்கு. அவங்க சரி ஓகே, பாஸ்டர் ஆன்ட்டிக்காக இந்த விஷயத்தை நான் பண்ணும்போது அதே மாதிரி தான் நான் வந்து இருந்துக்கிட்டே இருந்தேன். என் சர்ச் மெம்பர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஜெயபதாக்கா, என் தங்கச்சி, 2 தங்கச்சியும், மேகா இருக்கிறான், தினேஷ் இருக்கிறான். இவ்வளோ பேர் இருக்காங்க. கிரேசம்மா இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. கிரேசம்மா, ஜெயபதாக்கா கூட தங்கச்சி எல்லாமே இருக்கிறாங்க இங்கே. தங்கச்சி அக்கா எல்லாமே இருக்கிறாங்க. இவ்வளோ பேரும் அந்த சர்ச்சில் இருந்தாங்க. எங்களுக்கெல்லாம் தெரியாது. ஒரு லெவலுக்கு மேலே போகும்போது அவங்க சாபம் இருக்குது, உங்கள் வாழ்க்கையில் பாவம் இருக்குது, அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்ன பண்ணேன்னா, சரி கடவுளுக்குள்ளே இருக்கிற உற்சாகத்தில் நான் என்ன பண்ணேன், ஹாஸ்டலில் ப்ரைசல்ஸ் ஆரம்பிச்சிட்டேன். ப்ரைசல் ஸ்டார்ட் பண்ணோன்னே அங்கே எப்படியோ 17 பேர் வந்தாங்க. ஆன்ட்டி வந்து என்ன, என் தங்கச்சியை, எமிமாவை எல்லாத்தையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. அவங்க அம்மா ஒரு 2 வருஷம் எமிமா வந்து பார்த்துக்கிட்டா. அது மாதிரி எல்லாமே வந்து அவங்க வீட்டு வேலை செய்கிறது, எல்லாம் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணுறது தான் நம்ம இருந்தோமே தவிர கடவுளோட ஊழியத்தை நாங்கள் எங்கேயுமே நாங்கள் செய்கிற மாதிரி இல்லை. கடைசியில் அவங்க ஒரே ஒரு விஷயம் சொன்னது என்னன்னா, சாபம் இருக்குது உங்கள் வாழ்க்கையில், பாவம் இருக்குது, இன்னமும் உங்கள் வாழ்க்கையில் பரம்பரை சாபம் பின்தொடருது, இந்த ஊரில் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் சாபம், அந்த மாதிரி தான் அவங்க சொல்லி தந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாளைக்கு நான் ஹாஸ்டலில் ப்ரேயர்ஸ் நடத்தும் போது ஒரு பையன் வந்தான். அவன் பேர் என்னது, சபரி வந்தான். சபரி வந்து என்ன பண்ணானா, அண்ணா எங்கள் பாஸ்டர் சத்தியம் பேசுவார்னா, பயங்கர வைராக்கியமாக பேசுவார்னா, அப்படி இப்படின்னா. நான் தான் ஆன்ட்டி மேலே ரொம்ப, பாஸ்டர் மேலே நான் ரொம்ப ஹை லெவலில் இருக்கேன். அதனால யாரோட உபதேசமும் நான் கேட்க மாட்டேன், யாருமே கேட்க மாட்டேன். அப்படியே பக்தி வைராக்கியமாக இருக்கேன்ல, அதனால யாராம கள்ள உபதேசத்தை நுழைக்க நம்ம ஃபெலோஷிப்பை கெடுக்க வந்திருக்கான் தான் நான் ஃபஸ்ட்டு நினச்சேன். சபரியை பார்த்தவனை. சபரி வந்து கேட்டுக்கிட்டே இருந்தான், அண்ணா அந்த ஒரு சத்தியத்தை ஒரே ஒரு வாட்டி மட்டும் கேட்டிருக்கேண்ணா. ஆனால் அவன் இப்போ இல்லை, அது வேற கதை. கேட்டுக்கிட்டே இருக்கும்போது ஓகேடா என்ன பண்ணலாம், சரி பேச வைக்கலாம் அப்படின்னு பேச வச்ச போது தான் இவரோட வார்த்தையை கேட்க இவரோட ஸ்பீக்கரை வச்சு அங்கே பேசுவார். சுற்றி ஹாஸ்டல் பசங்களாம் உட்காந்து கேட்டுட்டு இருப்போம். கேட்கும் போது அந்த சத்திய வார்த்தை, அந்த புரிதல் எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. எனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் கரெக்டாக புரிய ஆரம்பித்தார். அதில் ஒரு அடிமையான ஆயிட்டேன். அந்த வார்த்தைக்கு நான் ஒரு அடிமையாயிட்டேன். அது கேட்காம என்னால் இருக்க முடியல. ஏதோ ஒரு உண்மை இருக்க அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா எனக்கு எதுவுமே தெரியாது. சிலை வழிபாட்டிலேருந்து வெளியில் வந்தேன், அவ்வளோதான். மற்றபடி இந்த நீதிமானாக்கப்பட்டது, பரிசுத்தமாக்கப்பட்டது, இந்த உபதேசங்கள்லாம் எதுவுமே தெரியாது. ஏதோ ஒன்று இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ரொம்ப பார்த்தேன். அந்த டைமில் ஆன்ட்டி வந்து எங்கள் அம்மா கூட இருந்து பிரிச்சுட்டாங்க. எங்கள் அம்மா வந்து என்னை பார்க்காம 2 வருஷமாக என் ஃபேமிலியே நான் பார்க்காம குச்சி மாதிரி ஆயிட்டாங்க. இன்னும் ஒரு 2 மாதம் பார்க்காம இருந்திருந்தேன்னா அவங்க காலி ஆகிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து என்னை பார்க்காம இருந்த துக்கத்தினாலே அப்படி ஆயிட்டாங்க. ஏன்னா அவங்க சாபம் இருக்குன்னு சொன்னதுனால நான் வந்துட்டேன். இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது பாஸ்டர்கிட்ட பேசும்போது அது புரிய ஆரம்பிச்சிச்சு. புரிய ஆரம்பித்தோடனே அப்புறம்
சபை எல்லாமே சொன்னாங்க, டீமில் ப்ரேயர்ஸ் நல்லா நடந்துட்டு இருக்கு, நீங்கள் ஏன் இது மாதிரி புது 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 ஆட்களை கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக போனது. அங்கே இருக்கிற 2 பேர் மோகன் சிலாஸுக்கு எதிராக அவர் பேசிட்டாரு, எப்படி நீங்கள் ப்ரேயர்ஸில் அவரை பேச விடலாம் அப்படின்ட்டு. அதில் சந்தோஷம் ஒருத்தன், ஆமாம் நான் அவர் சரியில்லைண்ணே, டேய் ஏன்டா, ஆமாம் நான் அவர் சரியில்லைண்ணா அப்படின்ட்டான். எனக்கு அந்த இடத்துல நான் தான் டிசிஷன் எடுக்க வேண்டியது நிலமையில இருந்தேன். நான் தான் இப்போ டிசிஷன் எடுக்கணும், இவரை வந்து ப்ரேயர்ஸில் விடலாமா வேணாமா. நல்லா ப்ரேயர் பண்ண நான் அந்த நேரத்தில், என்ன பண்ணுறது ஆண்டவர், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போ ஆண்டவர் ஒரு யோசனை கொடுத்தாரு, என்ன பண்ணலான்னா ப்ரேயர்ஸ் நடக்கட்டும் 9 மணி வரைக்கும், அந்த 9 மணிக்கு மேலே பாஸ்டர் மெசேஜ் எடுக்கட்டும், அது விருப்பம் உள்ளவள் கேட்கலாம் இல்லை கேட்காம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு தீர்மானம் எடுத்த பிறகு தான் 9 மணிக்கு மேலே பாஸ்டர் வந்து எல்லாமே இருப்பாங்க ப்ரேயர்ஸில், நடுவில் ஸ்பீக்கர் இருக்கும், எல்லாமே பேசிட்டு இருப்பாங்க. பேசிட்டு இருக்கும்போது பாஸ்டரும் பேசுவார். அந்த சத்தியம் புரிய 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 தான் அவர் 2 பாயிண்ட் சொன்னார். உன் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டது, உனக்கு சாபம் இல்லை, பரிசுத்த ஆவியான நிரந்தரமாக கொடுக்கப்பட்டுள்ளாரு, இது மாதிரி உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்கணும்னு. ஆமாம் பைபிளும் அதுதான் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம்ல சத்தியம் தான் இதுன்னு சொல்லிட்டு எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் பர்சனலாக கால் பண்ணி நான் பேசினேன். பேசும்போது பாஸ்டர் இப்படி இருக்குது, எங்கள் சர்ச்சில் இப்படி இருக்குது பாஸ்டர், நான் என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலையே, நீங்கள் இப்படி சொல்கிறீங்க எனக்கு புரியுது, ஆனால் சர்ச்சில் இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு எமிமா கிட்ட வந்து சொன்னேன். இது மாதிரி இவங்க சொல்கிறதெல்லாம் போய் இதெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்னு சொன்ன பிறகு உனக்கு பிசாசு பிடிச்சிச்சுன்ட்டா. எனக்கு எங்கடா பிசாசு, இதுதான் உண்மை, உனக்கு தெரியாது, விசுவாசத்தினால நம்மலாம் நரக்கத்துக்கு போக மாட்டோம் அப்படிலாம் சொல்லித்தர அவளுக்கு. அப்படி சொல்லித்தரும் போது அவளுக்கு உனக்கு பிசாசு பிடிச்சிச்சு அப்படின்ட்டா. அப்புறம் கரெக்டாக வந்து இதுக்கப்புறம் வேலைக்கு ஆகாது, என் மேலே தேவையில்லாத பழியெல்லாம் போட ஆரம்பித்தாங்க. நான் அவங்களுக்கு தெரியும், நான் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக நான் ஏதாச்சும் பண்ணேன்னா நம்மளுக்கு ஆப்போசிட்டாக பண்ணுறான்னு சொல்லிட்டு என் மேலே ஒரு மாதிரி நெகட்டிவாக பழியெல்லாம் போட ஆரம்பித்தாங்க. போட ஆரம்பித்த பிறகு அங்கே பேசிட்டு இருக்கீங்களா ஃபஸ்ட்டு, எது ஸ்டாப் பண்ணி சொல்ல மாதிரி ஓகே இது மாதிரி இப்போ சொல்லிட்டு இருக்கும் போது அங்கே இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தபோது இங்கே கரெக்டாக இவங்க சபையார் எல்லாமே இருக்கிறாங்க, அந்த இடத்துல நான் இருக்கிறேன். இருக்கும் போது கடவுள் என்ன பண்ணார்னா, அந்த இடத்துல பாஸ்டர்கிட்ட போய் பேசி இந்த சர்ச்சை விட்டு வெளில வந்துடலாம் நான் சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டேன். பாஸ்டர்கிட்ட நம்ம இத்தனை நாளுக்கு வந்து நான் வீட்டை விட்டு கிளம்பி போகிறேன்னு சொன்னதே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு பார்த்தா நான் அப்படி பயப்படுவேன், பயந்தாங்கொலி, சரியான பயந்தாங்கொலி. எனக்கு சர்ச்சில் இருக்கும்போது நான் ரொம்ப நடுக்கி பயப்படுவேன், அவங்களை பார்த்தா காலில் உதற வச்சிரும். அந்த மாதிரி பயந்து இருக்கும் போது பாஸ்டர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், இந்த மாதிரிலாம் நிலமை இருக்குது, என்ன பண்ணுறது பாஸ்டர். பாஸ்டர் வந்து ஒரு விஷயம் நல்லா சொல்லி கொடுத்தாருன்னா, நான் சாப்பிட்றத நீனும் சாப்பிடுவ, நான் எங்கே தங்குறேனோ அது நீனும் தங்குவ அப்படின்ற மாதிரி ஒரு ஊழியக்காரன் பேச வேண்டிய வார்த்தையை கரெக்டாக சொன்னார். சொல்லும் போது நான் என்ன பண்ணேன்னா, சரி நம்ம என்ன பண்ணலாம், இந்த சர்ச்சை விட்டு போகணுமேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு எமிமா கேட்டால் உனக்கு சாத்தான் பிடிச்சிச்சு அப்படி இப்படின்ட்டா. அப்புறம் நான் அவள்கிட்ட பர்சனலாக பேசும்போது அவள் சொன்னான், இது மாதிரி அவங்க அது மாதிரி ஒரு விஷயம் மோசமாக பண்ணிட்டாங்க, அது சொல்ல வேணாம், ஒரு விஷயம் மோசமாக பண்ணும்போது அது இது மாதிரி தான் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். நான் சொல்லிட்டு வெளில வந்த பிறகு சர்ச்சை விட்டு வெளில வந்துட்டேன். வெளில வந்து நாயை பிடிச்சிட்டு நிற்கிறேன். கடவுள் க்ளீனாக அப்படியே பரிசுத்த ஆவியானவர் க்ளீனாக நீ போய் பேசுனார், நீ போய் பண்ணு அப்படியே ஏவுனார். அது ஏதோ அந்த ஃபீல் எப்படி இருந்ததுன்னா, ஒரு பின்னாடி யாரும் என்னை தள்ளுற மாதிரி இருந்தது. அந்த தைரியத்தை கொடுத்தாரு. எனக்கு தைரியமே இல்லை சுத்தமாக. அந்த தைரியத்தில் தான் நான் என்ன பண்ணேன், ஸ்டெப்ஸ் மேலே ஏறி மேலே போயிட்டு பேச ஆரம்பித்தேன். ஆண்டி நான் கிளம்புறேன் ஆண்டி, இதுக்கு மேலே என்னால் இருக்க முடியாது இந்த வீட்டில், நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்ட பிறகு தான் நான் சந்தோஷ் பெல்ஜின் முதல் முறையாக பாஸ்டரை வந்து ஏர்போர்ட்டில் பார்த்தோம், சந்தித்தோம். அதுக்கப்புறம் அப்படியே ஜெயபிதாக்கு வீட்டு வந்தோம், சந்தித்தோம். அப்படியே எனக்கு அந்த சபையில் யாரெல்லாம் ஐக்கியமாக இருக்கிறாங்களோ பாஸ்டர் மூலியமா சத்தியத்தை கொண்டு கடவுள் வந்து என்னை அவ்வளோ விஷயமா அங்கே விடுதலை செஞ்சார். நான் அன்னைக்கு நினைக்கல, அன்னைக்கு சுத்தமாக எனக்கு தெரியாது. அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு அன்னைக்கு ஏவுன ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து பாஸ்டர் மூலியமா கடவுள் இவ்வளோ பெரிய திட்டத்தை செய்வாருன்ட்டு. இது வந்து அதுக்கப்புறம் பாஸ்டருடைய சத்தியம் கேட்க கடவுள் எங்கள் மூலியமா பேச ஜெயபதாக்காட்ட ஒரு வாட்டி பேசினேன், என்னடா நீ சாபம் இருக்குதுன்ற அப்படின்னு. இவ்வளோ சத்தியம் பேசுகிறவங்க நிறைய சத்தியம் பேசுனாங்க. ஒரு வாட்டி அவங்கள்ட்ட பேசினேன் ஃபோனில், சாபம் இல்லைக்கா அப்படின்னு. சும்மா சொல்லாதடா, விளையாடாதடா, சாப்பம் இருக்கு, அவனா அப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு நாள் ஃபுல்லாக பாஸ்டர் வீட்டில் தங்கி பேச ஆரம்பித்து இது மாதிரி கடவுள் எங்களோடு கூட இடைப்பட்டு நாங்களும் கிளம்பி அந்த சர்ச்சுக்கு போன பிறகு அப்பயும் கன்ஃபியூஷன் தான். அப்புறம் சண்முகையா தான் கன்ஃபார்ம் பண்ணார்,
இவர் தான் உங்க போதகர், இவர் தான் உங்க ஃபாஸ்டர்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ண பிறகு தான் அப்போ தான் எங்களுக்கு தெளிவானது. அன்னிலேருந்து நாங்கள் வந்து வெள்ளூர் தான் சர்ச்சுக்கு நாங்கள் போனோம். சர்ச்சுக்கு போன பிறகு நிறையா மக்கள் வர ஆரம்பித்தாங்க, நிறையா ஜனங்க வர ஆரம்பித்தாங்க. அப்புறம் பாஸ்டர் அங்கேருந்து இங்கே வந்து இவ்வளோ பெரிய ஒரு சர்ச் ஆரம்பிப்போன்னு சொல்லிட்டு அப்போ வந்து எங்களுக்கு தெரியவே தெரியாது. இதுக்கு முழுக்க முழுக்க கர்த்தருடைய கிருபை தான். நான் என்ற ஒரு சொல்கிற விஷயம் எதுவுமே கிடையாது, எதுவுமே இல்லை. முழுக்க முழுக்க கர்த்தருடைய வழிநடத்தல் தான். அவர் வந்து ஏவி உந்தி தள்ளினதுனால தான் இவ்வளோ பெரிய காரியங்கள் நடக்குது. அவர் எங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு சத்தியத்தில் அறிகிற ஒரு தெளிவை தந்ததுனால தான் இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்தது. தேவநாமமே மகிமைப்படுத்து. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. வேற யாராவது சாட்சி சொல்றீங்களா? கொஞ்சம் டைம் கம்மி பண்ணி ஷார்ட்டா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜெகன் சொன்ன மாதிரி அவன் வந்து ஒரு சர்ச்சில் மெம்பராக இருந்தான். ஆனால் நான் ஒரு சர்ச்சில் அசிஸ்டன்ட் பாஸ்டராகவே இருந்தேன். ஸோ ஆரம்பத்திலே வந்து எனக்கு ஒரு ஒரு ஃபெல்லோஷிப் தேவைப்பட்டுச்சு, ஒரு ஐக்கியம் வந்து தேவைப்பட்டுச்சு. ஏன்னா நாங்கள் பார்ன் அண்ட் ப்ராட் அப் ஃபுல்லாகவே வந்து சிஎஸ்ஐ சென்ட் பால்ஸ். ஸோ சிஎஸ்ஐ பேக்ரவுண்டில் இருந்ததுனால நாங்கள் ரட்சிக்கப்பட்டது இந்த சபை போதகருடைய அப்பா மூலியமாக தான் ரட்சிக்கப்பட்டோம். ஸோ அவர் வந்து அப்போ சர்ச் வந்து வைக்கல. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா சிஎஸ்ஐ சர்ச்சில் வந்து மெம்பர்ஷிப் வந்து பண்ணாங்க. ஸோ நாங்கள் ஃபுல்லாகவே நாங்கள் அதில் தான் இருந்தோம். ஸோ ஒரு ட்ரெடிஷனாக எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுவோமோ எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் கடவுளுடைய அனாதி தீர்மானத்தின் நிமித்தமாய் நான் அந்த இடத்துல ஒரு ஊழியம் செய்கிற ஒரு நபரோடு கூட ஒரு ஊழிய ஐக்கியத்தில் இருந்தோம். ஆனாலும் அது அந்த அளவுக்கு ஒரு சத்தியத்தின் பின்னணியில் வந்து இல்லை. ஸோ நம்ம பைபிளில் வாசிக்கிறோம்ல, கண்மலை மேல் கட்டப்பட்ட வீடுக்கும் மணல் மேலே கட்டப்பட்ட வீடுக்கும். ஸோ நான் அதுதான் ஒரு உதாரணமாக சொல்லுவேன். ஏன்னா அந்த ஊழியங்கள் மோஸ்டாகவே சத்தியம் சார்ந்தோ இல்லை பைபிள் வசனங்களை சார்ந்தோ எதுவுமே வந்து இல்லை. அவங்களுக்கு என்ன விருப்பமோ அதை எடுத்துக்கிட்டு அதை ஒரு உபதேசமாக வந்து போதிக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் கர்த்தர் அந்த உண்மையான அந்த இருதயத்தை பார்க்குறாரு தான் நான் சொல்லுவேன். இங்கே இருக்கிற எல்லாரும் நம்ம வந்து இன்னொரு சபையிலேருந்து ஆள் பிடிச்சி இங்கே கூட்டு வர கும்பல் கிடையாது. இல்லை, சத்தியத்துக்காக நிற்கிற யாருனா ஒருத்தர் சத்தியத்தை கரெக்டாக போதிப்பாங்களான்னு சொல்லி அந்த ஏக்கத்தோட பாரத்தோடு இருக்கும்போது ஆண்டவர் ஒன்றா இணைச்சிருக்கிறார். நான் அப்படி தான் வந்து சொல்லுவேன், ஒரு சரீரமாக வந்து இணைச்சிருக்கிறார். ஏன்னா என்னையும் வந்து அப்படி தான் கூப்பிட்டாரு. ஏன்னா நான் 2 சர்ச்சில் வந்து நான் அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருந்திருக்கேன். ஆனாலும் எனக்கு ஒரு ஃபெல்லோஷிப் வந்து ரொம்ப தேவைப்பட்டுச்சு. அப்போ நாங்கள் திருமலவாயில இருந்தோம். திருமலவாயிலேருந்து நாங்கள் மடிப்பாக்கம் வரைக்கும் பைக்லேயே போயிட்டு வந்து வரும். ஒரு 2-3 மாதம் நாங்கள் அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தோம். பசங்கள்லாம் வச்சுட்டு சாப்பாடெலாம் வந்து கட்டி எடுத்துகிட்டு போவோம். ஸோ நாங்கள் இந்த சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஏன்னா சர்ச் வந்து ஈவினிங் நடந்துச்சு. மார்னிங் வந்து நாங்கள் அங்கேயே, ஏன்னா நாங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணி இங்கே பெரம்பூர் வரதா இருந்துச்சு. அப்போ நானும் என் ஒய்ஃபும் என்ன சொன்னோன்னா, நம்ம என்ன பண்ணலான்னா இங்கே இருக்கிற ஏரியாவில் ஒரு சர்ச்சுக்கு வந்து போகலாம். ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு எந்த சர்ச்சுமே வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் கிடையாது. ஒரு சர்ச்சுக்கு வந்து போகலாம், அந்தந்த சர்ச்சில் வந்து அட்டன் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடலாம், அதுதான் நம்ம மாற போகிறோமே அப்படின்னு சொல்லி. அப்படி நாங்கள் ஒரு சர்ச் போனால் அங்கே வந்து அந்த பாஸ்டர் வந்து உஷாராக பிடிச்சி வச்சுட்டாரு எங்களை. எப்படின்னா போனோடனே ஒரு 2000 ஆஃபரிங் கொடுக்குறாரு. அவர் யார் என்னன்னே தெரியாது, ஆஃபரிங் கொடுத்தாரு. அப்புறம் எங்கள் வீடு பின்னாடி வந்தேன்னா ஒரு சர்ச் இருந்துச்சு. அது ஃபஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் டைம் எடுத்துக்கிறேன், சாரி. அந்த சர்ச் வந்து என்னன்னா, இப்போ நம்ம எப்படி நம்ம சத்தியத்துக்காக நிற்கிறோமோ அதே ஒரு குரூப் வந்து நாங்கள் இருக்கிறாங்க. அப்போ நான் மார்னிங் அங்கே அட்டன் பண்ணுவோம், ஈவினிங் இங்கே அட்டன் பண்ணுவோம். ஸோ நானும் என் ஒய்ஃபும் வந்தோன்னா ஒரு கம்பேரிசன் பார்த்தோம். இங்கேயும் கடவுளோட வார்த்தையை செம்ம ஸ்ட்ராங்காக சொல்லி கொடுக்குறாங்க, இங்கேயும் சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற மாதிரி அந்த ட்ரெடிஷன் மைண்ட் செட்டே அங்கே கிடையாது. அங்கே திடீர்னு ஸ்டார்டிங்கே கம்யூனியன் நடக்கும், ஸ்டார்டிங்கே மெசேஜ் கொடுப்பாங்க, அப்புறம் வர்ஷிப் பண்ணுவாங்க, அப்புறம் கம்யூனியன் கொடுப்பாங்க. கம்யூனியன் எப்போவுமே கொடுத்துட்டே இருப்பாங்க. எப்போவுமே வந்தோன்னா அந்த ஒரு ஃபெல்லோஷிப் டின்னர் வந்து ஃபெல்லோஷிப் லஞ்ச் இருந்துகிட்டே இருக்கும். எங்களுக்கு அது ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு. ஆனால் இதுவும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போ நாங்கள் வந்து ஒரு மார்க் வந்து ஒன்று போட்டோம், சரி நம்ம கம்பேர் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு அந்த பாஸ்டர்கிட்ட பேசும்போது அவர் சொன்னார், டேய் நீ இப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தனா உன்னோட வாழ்க்கை ரொம்ப டேஞ்சரஸாக முடியும். உனக்கு வந்து ஒரு சபையிலிருந்து தான் நீ வந்து ஊழியம் செய்யணும். சபை இல்லாத எந்த ஊழியமாக இருந்தாலும் அது கள்ள உபதேசத்தை தான் கொண்டு வரும், கள்ள போதனைகளுக்குள்ளே போகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது, நீ ஜாக்கிரதையாக இரு அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணாங்க. சேம் எக்ஸாக்ட் வேர்டு பாஸ்டர்கிட்ட பேசும்போது அவரும் அதே தான் சொன்னார். சபைன்றது ஐக்கியம், சபைன்றது ஏதோ ஒரு ட்ரெடிஷன் வந்து மைண்ட் செட் இது கிடையாது. சேம் எக்ஸாக்ட் வேர்டு.
நம்ம வந்து அப்போவே கொஞ்சம் அந்த பைபிள் இதெல்லாம் நிறைய பேர் சொல்கிறத வந்து கேட்டு கேட்டு இந்த தியாலஜி படித்தவங்களாம் வந்து நான் பேசி நிறைய விஷயங்களை எழுதி 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 வந்து வச்சுருப்போம். இதுதான் சத்தியம் அப்படின்னு சொல்லி அப்போவே கடவுள் வந்து என்னுடைய இருதயத்தை திறக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ அந்த நேரத்தில் என்னோட வீட்டில் ஜெகோவா விட்னஸ் வந்தாங்க. அதில் வந்து ஒரு பொண்ணு எனக்கு தெரிஞ்ச பொண்ணு. ஸோ நான் வீட்டில் இன்வைட் பண்ணி நாங்கள் வந்து பேச ஆரம்பித்தேன். அவங்களுக்கு வசனங்களை வந்து நான் சொல்கிறேன், அவங்கள என்கிட்ட சொல்கிறாங்க, நானும் வசனங்களை சொல்கிறேன். இதை நான் ஃபஸ்ட்டு அந்த பாஸ்டர்கிட்ட சொன்னேன். அவர் சொல்லும் போது அப்ரிஷியேட் பண்ணல, சூப்பரா அப்படிலாம் சொல்லல. சரி, நீ என்ன ரிப்ளை கொடுத்த, நீ என்ன வசனங்களை சொன்ன, என்ன கோட் பண்ணன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. ஈவினிங் வந்து விமல் பாஸ்டர் கிட்ட கேட்கும் போது தான் அவரும் அதே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. நீ என்ன வசனம் சொன்ன, நீ என்ன வசனம் கோட் பண்ண, எக்ஸாக்ட் வேர்டு. ஐயோ, 2 பேருக்கும் மார்க் ஒரே இதுவாக போகுது, ஒருவேளை நம்ம காலைல அங்கே மார்னிங் ஈவினிங் இங்கே வந்துடும் போல அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சிட்டே இருக்கிறோம், நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். மூணாவதா எதில் வந்து வந்துச்சுன்னா, மூணாவதா ஐ மீன் டக்குன்னு வர வேண்டியது எது ஓகே மூணாவதா சூப்பர், ஞாபகம் வந்துருச்சு. அப்போது அந்த பாஸ்டர் கிட்ட நான் சும்மா அப்படியே டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கப்போ, இப்போ உள்ள ஊழியக்காரங்களாம் செத்து போயிட்டா நல்லா இருக்கும்டா அப்படின்னாரு சடனா. என்னடா இது பொசுங்க இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, நான் எல்லாரும் வந்து என்னன்னா ஃப்ராடு பசங்களாம் வந்து இருக்கிறாங்க, எல்லாரும் சபையாக சரீரத்தை டேமேஜ் பண்ணி தான் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்றாரு. எக்ஸாக்ட் வேர்டு தான் பாஸ்டர்கிட்ட பேசும்போது, இப்போ உள்ள ஊழியக்காரன் செத்து போயிட்டா நல்லா இருக்குண்டா, சபையான சரீரத்தை டேமேஜ் பண்ணி வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி இவரும் சொல்லிட்டாரு. இப்போ ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கு. அப்போ நாங்கள் என்ன டிசைட் பண்ணோன்னா, சரி மடிப்பாக்கம் ரொம்ப தூரம், இங்கேருந்து திருமலையில் இங்கேருந்துன்னா ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தான், எதுக்கு நம்ம அங்கே போனோம், இங்கேயே நம்ம அட்டன் பண்ணிட்டு இங்கே இருந்துடலான்னு சொல்லி ஒரு வாரம் வந்து வரல. அதுக்கேற்ற மாதிரி மழை பெஞ்சது, வரல. ஆனால் நாங்கள் பொண்ணுக்கு ஸ்கூல் சேர்க்கறதுக்கு இங்கே வரணும்னு சொல்லி ஒரு நிர்பந்தத்தில் இருக்கப்போ ரொம்ப டைலமாலே இருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து ஒரு சபை தேவை, ஒரு சர்ச் தேவை, ஒரு ஐக்கியம் தேவை. அந்த சபை சத்தியம் சார்ந்த சபையாக இருக்கணும். இப்போ இருக்கிற மாதிரி இந்த பெந்தகோஸ்தோ, இந்த ஏஜியோ, இந்த சிஎஸ்ஏ அந்த டினாமினேஷனுக்குள்ள இல்லாமல், ஏன்னா பாஸ்டரோட அந்த ஃபஸ்ட்டு அந்த ஐடியிலே என்ன இருக்குன்னா, நான் டினாமினேஷனல் சர்ச்னு இருக்கும். நீங்கள் அதை நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், நான் டினாமினேஷனல் சர்ச்னு இருக்கும். அப்போ என் மைண்டில் வந்து ஓடிக்கிட்டே இருந்துச்சு, சரி இன்னும் ஒரு தடவை, ஏன்னா அங்கேருந்து நான் வீடு ஷிஃப்ட் பண்ணோம், ஒரு மைண்ட் செட் என்ன ஓடிட்டுருன்னா அங்கேயே நம்ம கண்டினியூ பண்ணலான்னு தோணுது, இங்கேயும் வரலான்னு சொல்லி தோணுது. அப்போ அந்த பாஸ்டர் கிட்ட நான் சில டவுட்ஸ் வந்து கேட்டேன். அவர் என்ன பண்ணுறாருன்னா, நீ போய் இந்த வசனத்தை வாசிட்டு வா, ஹோம்ஒர்க் வந்து கொடுத்துருவாப்ல, எதாக இருந்தாலும் நீ வாசிட்டு வந்து நான் என்கிட்ட வந்து பேசு, வாசிட்டு வந்து என்ன பேசு, இப்படியே சொல்லிட்டே இருப்பாரு. ஆனால் கரெக்டாக பேலன்ஸ்டாக வந்து பேசுவார். ஆனால் விமல் பாஸ்டர் கிட்ட நான் பேசும்போது இங்கே தான் வந்து மனுஷன் அடிச்சு தூக்கிட்டாரு. உட்காந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆனாலும் உட்காந்து ஃபோன் பண்ணி பொறுமையாக புரிய வச்சு சொல்லி கொடுத்தாரு. அது எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு. அந்த மார்க்கில் வந்து என்னன்னா, நீங்கள் 100 out of 100 வாங்கிட்டீங்க. ஏன்னா அவர்கிட்ட நான் டவுட்டு கேட்கும்போது அவர் நோஸ் கட் பண்ணியே அனுப்புவார். எப்படி இருக்குன்னா, உனக்கு இன்னும் தெரியல, நீ படி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் எப்படி படிக்கணுன்றதை அவர் சொல்லிக் கொடுக்கல, இங்கே எப்படி படிக்கணுன்றதை சொல்லி கொடுத்தாங்க. அதில் தான் வந்து எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு. அப்போது ஒய்ஃபை வந்து என்ன சொன்னாங்கன்னா, நம்ம இந்த இடத்துல வந்து என்னென்னா நம்ம போகலாம். ஏன்னா நாங்கள் கல்யாணம் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னென்னா நிறைய வந்து என்னென்னா வாக்குவாதங்கள் வரும். ஏன்னா அவங்க வளர்ந்த விதம் வேறு, நம்ம வளர்ந்த விதம் வேறு. நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்த வசனம் நம்ம இப்படி தான் சொல்லுவோம், அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. அதிலே நிறைய வாக்குவாதங்கள் வந்துச்சு. ஆனால் என்னைக்கு நாங்கள் உண்மையான சத்தியத்தை அறிந்துக்கிட்டோமோ, பைபிள் வசனத்தில் ஒரு நாளும் இந்த ஒரு வருஷத்தில் எங்களுக்கு எந்த சண்டையுமே கிடையாது. மேபி மற்ற காரியங்களில் எதனா 1-2 காரியங்கள் இருந்தாலும் நான் 100% அடித்து சொல்லுவேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் நான் எனக்கு எதனா ஒன்று தெரிலனா அவகிட்ட வந்து கேட்பேன், அவள் எனக்கு எதனா தெரிலனா, அப்பா இந்த மாதிரி வசனம் இருக்குது, இது இப்படி தானா. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக வந்து இருந்துச்சு. அந்த சத்தியம் எங்கள் வாழ்க்கையில் வந்து மாற்றுச்சு. நாங்கள் வந்து ஜோம் பண்ணோம். ஏன்னா மேய்ப்பெண் இல்லாத ஒரு ஆடு மந்தையை போல் நாங்கள் வந்து இருந்தோம். ஆனால் கர்த்தர் ஒரு நேர்த்தியான ஒரு மேய்ப்பெண் வந்து கொடுத்துருக்கிறார். ஸோ அதுக்கு நான் ரொம்ப ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நாம வாங்கி போடட்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஓகே, இப்போதான் தெரியுது என் ப்ளஸ் பாயிண்ட் என்னன்ட்டு. ஆமாம், ஆனால் மழை வந்தனால தான் நான் வரலன்னு சொல்லி ஒரு கேப் ஆட்டான் பத்தியா. இப்போதான் தெரியுது ரீசன் ஏன் வரலன்ட்டு. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
இங்கே வந்து ஒரு சபை தொடங்கப்பட்டது முழுக்க முழுக்க நான் வந்து எதிர்பார்க்குறேன்னா, இது மனுஷனுடைய திட்டத்தினால ஆரம்பித்ததே இல்லை. மனுஷனுடைய திட்டத்தினால ஆரம்பித்தது எதுவுமே வந்து கடைசி வரைக்கும் போவே போகாது. அது எப்படியாச்சும் கடவுள் நிறுத்திடுவார். இது வந்து கடவுளுடைய தீர்மானத்தின் படி தான் இங்கே வந்து ஒரு ஐக்கியம் வந்து உருவாக்கப்பட்டதுங்கிறத நான் விசுவாசிக்கிறேன். நாங்கள் வந்து வேலூருக்கு போன சமயத்தில் வந்து எங்களை வந்து பாஸ்டர் அங்கீகரிக்கவே இல்லை ஃபஸ்ட்டு. அதுதான் உண்மை. எங்களை வந்து நீங்கள் சென்னை டீம்னே தான் அவர் பேசும்போதே அப்படி தான் சொல்லுவார். அதுதான் உண்மை. அது வந்து நாங்களே ஒரு தடவை கேட்டோம். நாங்கள் தான் வந்து உங்கள் சர்ச்சுக்கு நாங்கள் வரோம்ல, நீங்கள் ஏன் எங்களை சென்னை டீம்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறப்போ அது எங்களுக்கு வந்து ஏற்றுக்கல ஃபஸ்ட்டு. ஏன் நான் இந்த பாயிண்ட்டை நான் சொல்கிறேன்னா, இங்கே ஐக்கியம் உருவானதுக்கு அப்புறமா இங்கே இருக்கிற எல்லா மக்களையுமே அவர் வந்து ஏற்றுக்கிட்டாரு. ஆனால் அந்த அங்கீகாரம் ஃபஸ்ட்டு எங்களுக்கு கிடையவே கிடையாது. இங்கே ஆரம்பித்த சபை வந்து எப்படி ஆரம்பிச்சதுன்னா, அவர் எங்களுக்கு சொல்லுவார் ஒரு தடவையும் அவங்க வீட்டில் உட்காந்து பேசும்போது நைட்லாம், உங்களுக்கு வந்து நீங்கள் நிறைய கற்றுக்குறீங்க, நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் இல்லாமல் நீங்கள் வர பிள்ளைங்க, நாங்களே மொத்தம் 17 பேர் இருந்தோம் அந்த சமயத்தில், நீங்கள் இல்லாமல் எனக்கு 20 பேர் இருந்தாங்கன்னா நான் சென்னையில் வந்து நான் சாலிடாக ஒரு சபையை நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இந்த வார்த்தை அவர் வாயிலேருந்து ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. ஆனால் அது எப்படி பண்ணணும், எப்படி பண்ணுறது, எங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு எங்கள் யாருக்கும் எந்த ஐடியாவுமே கிடையாது. ஆனால் அது கடவுள் வந்து எப்படியோ கொண்டு இங்கே வந்து ஒரு பெரிய ஐக்கியத்தை நிறைவேற்ற உதவி செஞ்சார். நிறைய பேரை ஆண்டவர் கொடுத்தாரு. அடுத்து ஸ்டார்ட் பண்ண உதவி செஞ்சார். ஆனால் அவர் அந்த டிசிஷனை கூட உடனே எடுக்கல. நாங்கள் சொல்லும்போது இங்கே ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது கூட அவர் நிறைய யோசிச்சார். 2 நாளுக்கு ஒரு தடவை உட்கார வச்சு இது எப்படி பண்ணலாம், எங்கே பண்ணலாம், என்ன பண்ணணும், எத்தனை பேர் வருவாங்க, இது எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே தான் இருந்தார். ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக எனக்கு கடவுள் வந்து இது ஒரு லீடிங் கொடுக்கல, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதுலேயே இருந்து தான் கடைசியில் வந்து இப்படி ஒரு சபையை வந்து நம்ம ஐக்கியத்தை நம்ம இது பண்ணணும்னு சொல்லிட்டு கடவுளாக தான் எல்லா இடங்களையுமே கொடுத்தாரு. சின்ன அண்ணனோட வீட்லையா இருக்கட்டும், விக்டர் பிரதர் வீட்லையா இருக்கட்டும், இங்கேயா இருக்கட்டும், அடுத்து கடவுளே அந்த இடங்களை கொடுத்தாரு. நாங்களும் 4 வருஷம் வேலூருக்கு போயிட்டு வந்ததுனால எனக்கு வந்து உண்மையாகவே தெரியும் பாஸ்டரோட அவரோட ஃபிசிக்கலாக அவர் எவ்வளோ இதுவாக இருப்பார் அப்படின்னு தெரியும். நாங்கள் சில சமயம் வேலூரும் போயிட்டு இங்கேயும் நாங்கள் வரும்போது தெரியும் அவர் எப்படி. அது உண்மையாகவே நாங்கள் நின்று வர்ஷிப்பில் நாங்கள் எடுக்கிறதுனால நான் சொல்கிறேன், அன்றைக்கி உண்மையாகவே ரொம்ப டயர்டாக ஆகிடுதோம். ஆனால் அவர் எப்படி அதுக்கு அந்த பலத்தை கடவுள் தான் அவருக்கு கொடுக்குறாரு. அது உண்மையாகவே நான் என்ன சொல்கிறேன்னா, யோவானில் வந்து இயேசு இந்த வார்த்தையை சொல்லுவார் அழகா, எனக்கு ஒருத்தன் வேலை செய்கிறான், ஊழியம் செய்கிறான்னா அவனை பிதாவானவர் வந்து கனப்படுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் இருக்கும். அந்த வார்த்தையை உண்மையாகவே பிதாவானவர் வந்து போதகர் ஆனர் பண்ணார். எல்லா விஷயத்துலையுமே நம்ம ஃபேஸ் பண்ணாத நிறைய பிரச்சனைகள் வந்து இந்த இக்கட்டான இந்த 1 வருஷம் பீரியடில் அவருக்கு நடந்துச்சு. ஆனால் அங்கேருந்து வர அந்த செலவுகள் அவர் பொருட்படுத்தலை. நாங்கள் ஃபஸ்ட்டு டைம் போகும்போது எனக்கு நடந்தது என்னென்னா, நான் காணிக்க தந்தேன். நீ வந்து என் சர்ச்சுக்கு நீ வரல, நான் உன்கிட்ட இருந்து நான் காணிக்க வாங்க மாட்டேன், நீ காணிக்க தரணும்னா நீ என் சபைக்கு நீ வா, நீ என்னோட சபை மெம்பராக நீ கொடுத்தினா நான் கண்டிப்பாக வாங்கிக்குவேன்னு சொல்லி ஃபஸ்ட்டு நான் கொடுத்த காணிக்கையை அவர் வாங்கிக்கல. இந்த இடத்துல வந்து யாரையுமே ஃபோர்ஸ் அவர் எப்போவுமே அவரோட இதாக தான் யாரையுமே அவர் ஃபோர்ஸ் பண்ணல. ஆனால் இந்த 1 வருஷம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் அவரை நேர்த்தியாக தான் கொண்டு போனார். எல்லா விஷயத்துலையுமே இருக்கிற மக்களை நான் உண்மையாக சொல்கிறேன், எல்லா விதத்துலேயும் அவருக்கு என்ன அவரோட தரிசனத்தை வந்து அவர் கரெக்டாக நிறைவேற்றினார். எனக்கு நான் பார்த்த வரைக்கும் அடுத்து எல்லாருமே அவங்க இருந்த நிலையிலேருந்து அப்கிரேட் ஆகிட்டே இருந்தாங்க. நாங்கள் இப்படி இருந்தோம், எங்களோட சூழ்நிலை இப்படி இருந்துச்சு, நாங்கள் கர்த்தரை பற்றி அறிகிற அறிவில் நாங்கள் இப்படி இருந்தோம் அப்படின்னு ஒரு இடத்துலையும் அப்கிரேட் பண்ணிக்கிட்டு அவங்க இந்த 1 வருஷம் பீரியடில் எல்லாருடைய மாற்றங்களுமே ஆண்டவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணார். அது எங்கள் கண்களுக்கு முன்பாக நல்லாவே எங்களுக்கே தெரியுது. அது பார்க்கும்போது கர்த்தர் வந்து இதை கனப்படுத்தியிருக்கிறார், இந்த சபையை கனப்படுத்தியிருக்காரு. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லணும், நான் போன சபைகளில் சரி, நான் இது வரைக்கும் நான் பார்த்த சபைகள் எந்த சபைகள்லையுமே வந்து ஒரு தரிசனத்தோட யாரும் ஃபோக்கஸ் பண்ணி சர்ச்லாம் நடத்துறதே இல்லை. ஒரு கூட்டமாக அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி அனுப்பிடுறான். இதுதான் என்னோட சபையோட நோக்கம், இந்த சபையின் அடிப்படையில் தான் நாங்கள் நடத்துகிறோம் மக்கள்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாருமே அப்படி இல்லை. அந்த விஷயத்தில் நம்மளோட சபை வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு சபை தான். இந்த ஒரு ஐக்கியம், இந்த தரிசனத்துக்காக தான் நம்ம எல்லாம் செயல்படுறோம் அப்படின்ட்டு. அதே நிறைய விஷயங்கள் வந்து
நான்லாம் உங்களை விட ரொம்பவே மோசமான ஒரு இதுல இருந்து தான் நான் வந்தேன். கடவுள் என்ன சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து போதகரை வச்சு நிறைய விஷயங்கள்ல என்னை உருவாக்குனாரு. நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள்னா, நம்ம லார்டுன்னு போடுவோம்ல, அது வந்து நான் எப்பவுமே ஸ்மால்ல போட்டு அனுப்புவேன். அதை கூட கரெக்ஷன் சொல்லுவார். லார்டு வந்து எப்பவுமே சின்னதில் போடாத எல்லு. அந்த ஒரு பாயிண்ட்ல தான் எனக்கு உண்மையாவே அவர் ஒரு நல்ல ஒரு டீச்சரா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே அவரோட டீச்சிங் வந்து அப்பதான் எனக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. கர்த்தர் வந்து நான் உண்மையா சொல்றேன், சென்னையில நிறைய பாஸ்டர்ஸ் இருக்கலாம், ஆனா ஒரு ஒரு தரிசனத்தோட நம்மளை அடுத்த லெவல்ல நம்மளை கொண்டு போகணும், கர்த்தருக்காக நாம ஒரு ஊழியக்காரர்களா செயல்படணும், அவருக்கு தெரிஞ்ச விஷயங்களை அப்படியே நம்ம எல்லாருக்குமே வந்து சொல்லி கொடுப்பா. இதை நான் மறைச்சு வச்சுக்கிறேன், இது எனக்கு கிடையாது அப்படிலாம் இல்லை. அப்படி உருவாயிட்டு நிறைய பேர் வந்து பாஸ்டரோட அந்த கேரக்டருக்காகவே நிறைய பேர் வந்து ஐக்கியத்தில் இணைஞ்சாங்க. கர்த்தர் இதை வந்து இன்னும் பெரிய லெவலில் கொண்டு போவார்னு நான் விசுவாசிக்கிறேன். அநேக இடங்கள்ல உண்மையாக நான் சொல்கிறேன், சென்னையில் ஒரு ஒரு கரெக்டான ஒரு நோக்கத்தோட செயல்படுறோம். அவரோட தரிசனத்தை நம்ம என்னோட ஆசை தான், அவரோட தரிசனத்தை நம்ம சுமந்து அதன்படி நாம் செயல்படணும், நம்மளோட அடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு போகணுன்ட்டு. கர்த்தர் இன்னும் பெரிய லெவலில் நம்மளோட ஐக்கியத்தை வந்து ஆசீர்வதித்து இன்னும் நிறைய பேரை கொண்டு வருவார் நான் விசுவாசிக்கிறேன். அதுக்காக நாமளும் செயல்படணும்னு சொல்லிட்டு நான் இந்த வேலையில் எல்லாருக்கிட்டையுமே நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. என்ன புரிஞ்சது உங்களுக்கு இதில்? வாட் டு யூ லேர்ன் டுடே? நான் எப்பவுமே சொல்லுவேன், ஐக்கியத்துக்கு வரும்பொழுது நம்ம ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளணும். எதுவுமே கற்றுக்காம வந்து உட்காந்து அப்படியே போயிட்டோம் அப்படின்னா அது ஆராதனையும் கிடையாது. நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக விசுவாசிக்கிறேன், கண்டிப்பாக சபையில் பாஸ்டர் போதிக்கணும், சொல்லிக் கொடுக்கணும். காலம் ஃபுல்லாக நானே சொல்லி கொடுத்துட்டு இருக்கக்கூடாது, ஒரு பாயிண்ட்ல நீங்கள்லாம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கணும். நீங்கள் சொன்ன எல்லாருடைய வார்த்தைகள்லேருந்து என்னால் ஒரு சத்தியத்தை பார்க்க முடியுது. உங்களுக்கு யாருன்னா தெரியுதா? என்ன புரிஞ்சது உங்களுக்கு? வாட் டு யூ லேர்ன் ஃப்ரம் ஆல் தீஸ் டெஸ்டிமனிஸ்? எல்லாரும் சொன்ன சாட்சிகள்லேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? கள்ளோபதேசம் நிறைஞ்சிருக்கு, மெய்யான சத்தியம் இல்லை. வேற சத்தியம் ஸ்ப்ரெட் ஆகுது, சத்தியத்தை யாரும் நிறுத்த முடியாது. சூப்பர். வேற வாட் யூ லேர்ன்? வேற என்ன கற்றுக்கிட்டீங்க? என்ன புரிஞ்சது உங்களுக்கு? ஐக்கியம், விடுதலே இல்லாமல் கிறிஸ்தவன்ற பேரில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இதோட கூட வேற என்ன சொல்றீங்களா? ஆவியானவர் லீட் பண்றாரு, ஆவியானவர் ஒவ்வொருத்தர் மூலமாகவும் லீட் பண்றாரு. சூப்பர். ஆனா அதை பார்க்கும்போது என்னையும் பார்த்தா கொஞ்சம் டவுட்டா இருக்குது. இல்லை, அந்த சந்தேகம் இப்போ தெளிவாயிருச்சா? நமக்கு சித்த முள்ளலை கூட்டி சேர்க்கிறார். சரி, எல்லாருமே ஒரு விஷயத்த எம்பசைஸ் பண்ணீங்க, மேற்கோள் காட்டினீங்க. சாபம் இருந்ததுன்னு சொல்லி கொடுத்து பயமுறுத்தாங்க. அண்ணங்கிட்ட வந்தப்போ பாஸ்டர் வரும்போது சாபம் இல்லைன்னு சொல்லி புரிஞ்சது. சரி, கரெக்டாக ஒரு வசனம் கோட் பண்ணுங்க. நான் பலமுறை சொல்லி கொடுத்துருக்கிறேன், நிறைய வசனங்கள் காட்டியிருக்கேன் உங்களுக்கு. நான் சாபம் இல்லைன்னு சொல்லி நான் சொல்லி கொடுத்தேன், நீங்கள் கேட்டீங்கன்றதை தாண்டி நான் எந்த வசனத்தை சொல்லி கொடுத்தது மூலமாக நீங்கள் கற்றுக்கிட்டீங்க? ஒரு வசனம் சொல்லுங்க, சாபம் இல்லை. வேற வேற மரத்திலே தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி நமக்காக சாபமாகி நீங்களாக்கி விடுவித்தார், ரட்சித்தார். இல்லை சொல்லுவோமா? அந்த வசனம் ஞாபகத்தில் இருக்கணும், எல்லாருக்கும் ஞாபகத்தில் இருக்கணும். நான் வந்து கர்த்தருடைய வார்த்தையை எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணாலும் என்னுடைய விளக்கங்கள் உங்களுக்கு நல்லா புரியுது. வெரி குட். நான் எதை ஆதாரமாக வைத்து விளக்குகிறேன் அப்படின்ற அந்த வசனம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கணும் முதல்ல. ஆமென். அந்த வசனம் உங்களுக்கு கிரியேசி. அதோடு கூட சேர்த்து இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்க போகிற செய்தி இதுதான். 7:50 ஆகுது, ஷார்ப்பாக 8 மணி, 10 minutes. நல்ல கவனிங். வேற யாருன்னா ரிஃப்ளெக்ஷன் பேச ஆசைப்பட்டா பேசலாம், சொல்லலாம். வேற என்ன நீங்கள் கற்றுக்கிட்டீங்க? பாஸ்டர் சார்ல்ஸ், எனி கான்ட்ரிபியூஷன்? இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது சொல்ல தோணுதா? அப்படி ஏதாவது? ஓகே, ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். பாதி பேர் ஓகே ஓகே, இல்லை அந்த ஓகே, சர்ச் ஃபேமிலியை குடும்பமா பிரிக்கிறது பிசாசு வேலை, சேர்க்கறது ஆண்டு வேலை. கண்டிப்பா இனி செய்ய வேண்டிய வேலை இதுதான். நான் பெற்ற இந்த சத்தியத்தை எல்லாருக்கும் சொல்லணும்.
எல்லாருக்கும் சொல்லணும். ஆமாம், நேற்று 2 நாட்கள் கூட, வியாழன் வெள்ளி 2 நாட்கள் வந்து டிபிஎம் சபையை சார்ந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்டில் ஜிஎம், சாதாரண நாளில் தமிழ்நாடு கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட்டில் ஜிஎம்மாக இருக்கிறவர். அவர் சொன்னார்னா தமிழ்நாடு லெவலில் டிரான்ஸ்போர்ட்டில் என்னென்னாலும் அவரால் பண்ண முடியும். 40 வருஷமாக டிபிஎம் பிலிவர். அவர் கூட உட்காந்து 2 நாளாக அவரை பாவம், அவர்லாம் வந்துட்டு போய் செத்து சாகாமல் இருந்தால் சந்தோஷம் போகிறேன், செத்துருணும் அவர்லாம், அந்தளவுக்கு அவரை போட்டு செம்ம செஞ்சாச்சு அவரை. ஆனால் நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்பவுமே என்ன அனலைஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். நான் இப்போ என்ன கேட்டிங்கன்னா, லாஸ்ட் ஒரு 10 வருஷமாக பேசிக்கிட்டு இருக்கேன். ஆண்டவர் கிருபையின் சத்தியத்தை, புது உடன்படிக்கையின் சத்தியத்தை புரிய வச்சாரு. ஆரம்ப நாட்களில் சாதாரணமாக இருக்கு, ஏன் புரிய மாட்டேங்கி அப்படின்ற பேரில் பேசும்போது வந்துட்டு என்னுடைய எமோஷன் நிறைய உள்ளே வந்துடும். பேசும்போது கோபமாக பேச ஆரம்பிச்சிருவேன், கத்தி பேச ஆரம்பிச்சிருவேன், சண்டை போட ஆரம்பிச்சிருவேன். அது நான் சத்தியத்தை பேசுகிறேன்ற எண்ணம் எனக்கு இருக்கும். ஆனால் பார்க்குறவங்களுக்கு என்ன இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். என்னையும் ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக ரிஃபைன் பண்ணார், என்னையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் டியூன் பண்ணே வந்தார். இந்த லாஸ்ட் 2 நாட்கள்லாம் பேசும்போது வந்துட்டு நோ எமோஷன்ஸ், ஒன்லி வசனம் தான். நிதானமாக பேசிக்கிட்டு இருந்தேன். எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, பயங்கரமாக சொல்லிடுவேன். சொல்லிட்டு சாரி தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் உங்களை காயப்படுத்துறதுக்காகலாம் பேசலை, நான் ஜஸ்ட் ஆனஸ்டாக பேச ட்ரை பண்ணுறேன். காரி துப்பிட்டு சாரி வேணும்னு துப்பில் தெரியாமல் தெரிச்சிருச்சு அப்படி. அவர் கூட உட்காந்து ஃபுல்லாக பேச ஆண்டவர் உதவி செஞ்சார். மேபி அவருக்கு ஆண்டவர் வருகிற நாட்களில் சத்தியம் புரிய வைப்பார், நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஆமாம். ஸோ எனக்கு 2 வசனங்கள் ஆண்டவர் ஞாபகப்படுத்துறார். ஒன்று எபிரேயர் 2ஆம் அதிகாரம் முதல் வசனம், எபிரேயர் 2ஆம் அதிகாரம் முதல் வசனம் ஒன்று. 2வது கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் சபைக்கு சொன்ன காரியம் எப்படின்னா, கலாத்தியர் கிட்ட சொல்றாரு, நீங்க கேட்ட இந்த சத்தியமாகிய இந்த சுவிசேஷத்தை விட்டு இவ்வளவு சீக்கிரமாய் பின்வாங்கி போறதுக்கு உங்க மனசை மயக்கினவன் யார்? இல்ல, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை என்ன வாசிக்கிறோம்? எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, பாஸ்டர் சார்ல்ஸ் இங்க முதல் வந்தப்ப அதான் செய்தியில பேசினான்னு நினைக்கிறேன் நான். இல்ல, நீங்கள் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ரைட்டா? இதுதான் உங்களுடைய வார்னிங். 2 காரியங்கள் நீங்க கவனமாக கொள்ளணும். கொரிந்து சபைக்கு பவுல் சொல்கிறபடி, நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு அப்படின்றப்போ, நீங்க கேட்ட இந்த சத்தியத்திலிருந்து எந்த காரணமா இருந்தாலும் பின்வாங்கி போக கூடாது. புரியுதா? ஆமா. நாளைக்கே நானே இடறி போய் விழுந்து போய், சார் இந்த மனுஷன் நம்ம என்னவா நினைச்சோமே, இவரே இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னா, இவரும் மனுஷன்தான் அப்படின்னு என்னோட நிப்பாட்டிருமே தவிர, நான் ஒரு வேளை பின்வாங்கி போயிட்டேன், நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், நான் ஒரு பாவம் பண்ணிட்டேன் அப்படின்னா, அதை என்னுடைய லைஃப் ஸ்டைலில் கொண்டு வந்து நான் பேச சத்தியத்தோடு கோர்த்து, இவரே தப்பு, அப்போ இவர் சொன்னதெல்லாம் அந்த தீர்மானத்துக்கு ஆமா, சத்தியம்தான். நானே இதிலிருந்து விழுந்து போனாலும், அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் 1:8 சொல்றபடி, 1ஆம் அதிகாரம் கலாத்தியர்ல சொல்றபடி, நான் சொன்ன சத்தியத்தை நானே மாற்றி பேசினாலோ இல்லை ஒரு தேவ தூதனை இறங்கி வந்து பேசினாலும் அவன், நானே சொல்றேன், கர்த்தருடைய சத்தியத்தை தெளிவாய் நிதானமாய் பகுத்தறிந்து அதை போதித்திருக்கிறேன். இதை நானே மாற்றி பேசினாலும் நான் சபிக்கப்பட்டவனாக தான் இருப்பேன். ஆமென். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக போக மாட்டேன், 100% போக மாட்டேன்றத ஆவியில வைராக்கியம் கொண்டு விசுவாசத்தோடு சொல்றேன். நான் அப்படி ஒரு வேளை நானே விழுந்து போனாலும் நான் தான் விழுந்து போனேனே தவிர இந்த சத்தியம் விழுந்து போகாது. ஆமென். ஆமா, அநேக நேரங்கள் எங்க தவிர மனசு உடைஞ்சு போயிடுறோம். ஊழியக்காரன் மேல் அதிகமான எதிர்பார்ப்பையும் ஊழியக்காரன் மேல் அதிகமான பாசத்தையும் வச்சிருப்போம். நம்ம அந்த ஊழியக்காரன் எதிர்பார்த்த விதத்துல இல்லைன்றப்போ அந்த ஊழியக்காரனே வெறுக்க ஆரம்பிப்போம். அது ஓகே, பரவாயில்ல, தப்பு இல்லை. ஆனால் அந்த ஊழியக்காரன் போதிச்சு சத்தியத்தையும் சேர்த்து அப்படி பண்ணக்கூடாது. ஆமென். 1, எச்சரிக்கையா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க, கேட்ட சத்தியத்தை விட்டு விலகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. 1. 2வது, இதெல்லாத்தையும் கேட்டு என்ன பண்ண போறோம்? மலட்டு ஆடா இருக்கக்கூடாது. ஆமென். எப்படி இருக்கக்கூடாது? மலட்டு ஆடா இருக்கக்கூடாது. கனி கொடுக்கிற வாழ்க்கை இருக்கணும். உங்க மூலமா இயேசு சொன்ன மாதிரி நீங்கள் உலகத்துக்கு என்னவா இருக்கீங்க? ஒளியா, வெளிச்சமா, ஒளியா இருக்கிறீர்கள். அப்புறம் உலகத்துக்கு என்னவா இருக்கீங்க? உப்பா இருக்கீங்க. ஆமா, வெளிச்சம் இல்லாத மெழுகு பத்தி பிரயோஜனமே இல்லை. ஆமா, இந்த பெட்டர் மார்க்ஸ் லைட் காமெடி தான். இதுல என்ன லைட் வருது அப்படின்ட்டா போச்சு. ஆமா, அது இல்லாம இந்த கேஸ் எல்லாமே இருந்து
ஆமா, கிறிஸ்து நமக்குள்ள இல்லாம நம்ம என்ன இருந்தோம், ஒரு யூஸுமே கிடையாது. ரைட்டா? அப்போ ஆண்டவருக்காக சாட்சியா நிக்கணும். என்னுடைய ஊழியத்தின் பாதையில் என்ன ஆண்டவர் முதல்ல 2-3 பேரை சொல்லி நோட் பண்ணேன். எவ்வளவு நேரம் கிடைச்சாலும் பேசிக்கிட்டு இருப்பாரு, எப்போ கிடைச்சாலும் இது நீங்க இல்லை, எங்க அப்பா அம்மாவே தான் சொல்றாங்க என்னை பார்த்து. என் மனைவி என்ன கேட்டாங்க ஒரு முறை, ஏங்க இப்படிங்க திருப்பி 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 இதே பேசிட்டே இருக்கீங்க அப்படின்னா. ஆமா, என்ன கேட்டீங்கன்னா அவங்க எல்லாரும் விட சத்தியத்தில் என் மனைவி தான் பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. கேள்வி கேட்ட டக்கு டக்கு டக்குன்னு சொல்லுவேன். ஏன் தெரியுமா, நீங்க எல்லாம் மிஞ்சி போனா என்கிட்ட ஒரு கேள்வி 4 முறை கேட்டிருப்பீங்களா? அவங்க 10 வருஷமா கேட்டுக்கிறாங்க. எத்தனை பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் வீட்டில் உட்காந்துல. அவங்க என்கிட்ட கேட்டாங்க. அப்போ நான் அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னேன். இந்த சத்தியத்தை நான் ஒரு 10,000 முறையா பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆனா என்கிட்ட கேட்கிற நபர் முறை கேட்குறாங்க. இல்ல, ஒவ்வொரு ஆத்மா விசேஷமானது தான். அதனால சோர்ந்து போகாம பேசணும் அப்படின்னு பேசிட்டே இருப்பேன், நான் சொல்லி கொடுத்துட்டே இருப்பேன் நான். அல்லேலூயா. ஆமா, அப்போ எனக்கு எங்கிருந்து இந்த ஒரு பாரத் ஆண்டவர் எனக்குள்ள வச்சார் அப்படின்னா, ஒரு பாஸ்டர் பிள்ளையா, எங்க அப்பா ஆரம்பத்தில் பாஸ்டர் இல்லை, எங்க அப்பா ஆரம்பத்தில் ஊழியக்காரர் இருந்தாரு, சுவிசேஷகராக இருந்தாரு. அப்புறமா தான் அழைப்பு புரிஞ்சு பாஸ்டர் ஆனாரு. ஒரு பாஸ்டர் பிள்ளையா பிறந்து அப்படி நான் ஒரு டிபிஎம் சர்ச்சில் ஃபெய்த் ஹோமில் தான் சொல்லுவோம், ஃபெய்த் ஹோம்ல இருந்து வளர்ந்து எல்லாத்தையும் பார்த்து வந்து எங்கள் அப்பா ஊழியத்தினுடைய முக்கியத்துவத்தையும் அந்த அவசியமும் அந்த அழைப்பும் புரிஞ்சு எங்கள் அப்பா அதை விட்டு வெளியே வந்து ஊழியம் பண்ண ஆரம்பிச்சப்போ நான் பார்த்தேன் இந்த பாஸ்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஒரு டெரர் பீஸாக தான் தெரிஞ்சாங்க. பாஸ்டர்னாலே 10 அடி தூரத்தில் நிற்பாங்க. இல்லை, நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, விசுவாசிகளும் பாஸ்டர்ஸும் மேக்னெட் மாதிரி இருக்கணும். மேக்னெட்டுக்கு 2 செயல்பாடு இருக்கு. ஒரு பக்கம் வச்சா ஒட்டிக்கணும், எடுத்தோடனே எதிர்ப்பா முதல்ல ஒட்டட்டும். ஒரு பக்கம் வச்சா ஒட்டும், அப்படியே உள்டா திருப்பி வச்சா எதிர்க்கும். நான் விசுவாசிக்கிறேன், ஊழியக்காரனும் விசுவாசிக்கணும் ஒட்டுற மாதிரி இருக்கணுமே தவிர எதிர்க்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நான் பார்த்த வரைக்கும் ஊழியக்காரனை பார்த்தா இந்த மேக்னெட்டை கிட்டத்தனால கிட்ட போகாது. ஒன்று ஊழியக்காரன் தூரம் போயிட்டே இருப்பான், இல்லை விசுவாசிக்கு ஊழியக்காரன் கிட்ட வந்து விசுவாசி தூரம் போயிட்டே இருக்கு. இந்த கான்ஸ்டன்ட் ரயில்வே ட்ராக் மாதிரி ஒன்றாவே இருக்கும், ஆனால் ஒட்டவே ஒட்டாது, அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணே இருக்கும். ஆமாம், நான் அதுதான் பார்த்தேன். நான் நீங்கள் அப்படி தான் புரிஞ்சது. அப்படி இருக்கக்கூடாது. இயேசு சீஷர்களோடு கூட எப்படி இருந்தாரோ அதுபோல் ஒவ்வொரு ஊழியக்காரனும் சபை விசுவாசிகளோடு கூட இருக்கணும். அதுதான் எனக்கு ஆண்டவர் முதல்ல புரிய வச்சார். அப்படித்தான் இருக்கணும், வாழணும்னு புரிஞ்சுக்கிட்டேன். இந்த எல்லா ஊழியக்காரங்களையும் பார்த்து எப்படி ஊழியம் பண்ணணும்னு கற்றுக்கிட்டதை விட எப்படி ஊழியம் பண்ணக்கூடாதுன்றது நிறைய கற்றுக்கிட்டேன். அல்லேலூயா. 2வது ஒரு வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம். இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் ஊழியத்துடைய காரியங்களை என்ன தொட்டார். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 20-21 வாசி. அப்போஸ்தலர் 20:20. பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். அந்த வார்த்தைகள் நல்லா கவனிங்க. பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் மறைத்து வைக்கல. 2 காரியம் செய்தேன், பிரசங்கித்தேன், உபதேசித்தேன். அப்போஸ்தலர் பவுல் சொல்றார். யாருக்கு ஸ்பெசிஃபிக்கா யாருக்கு சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, சபை நடத்தக்கூடிய மூப்பொருளை வரவழைத்து அவர்களுக்கு பவுல் போதிக்கிறார். இது ஊழியக்காரனுக்கு சொன்ன பிரசங்கம். அப்போஸ்தலர் 20 பிரயோஜனமானவைகள்ல ஒன்றையும் மறைத்து வைக்கல, வீடுகள் தோறும் பிரசங்கித்தேன், சுவிசேஷத்தை ரட்சிக்கப்பட்டவனுக்கு தொடர்ந்து உபதேசித்தேன். யார் யாருக்கெல்லாம் அப்படின்னா, 1 யூதருக்கு, 2வது கிரேக்கருக்கு. அப்படின்னா நான் அடிக்கடி சொல்லுவேன் பார்த்தீங்களா, எல்லா மனுஷன் ரட்சிக்கப்படுவதும் சத்தியத்தை அறிவு அடையும் தேவன் சித்தமுள்ளவராக இருக்கார். நம்மளோட நோக்கம்லாம் இது ஒன்று தான். ஒன்று, ரட்சிக்கப்படாதவனுக்கு சுவிசேஷம் சொல்லணும், ரட்சிக்கப்பட்டவனுக்கு சத்தியத்தையும் போதிக்கணும். இது 2மே நம்மளுடைய அவசியமா இருக்கு. இன்னைக்கு சமுதாயத்தோட அவசியம் 2மே இருக்கு. எல்லாரும் சபைக்கு போறாங்க. சேகர்லாம் 18 வருஷம் போனார். ஏன் போனார்னு அவருக்கே தெரியல, கேளுங்க. அவரே சாட்சி சொல்லுவார். ஆமா, 18 வருஷமா ஏசிய சபைக்கு போனவர். 50 நபர் கரெக்டா சொல்றேன், 18. அப்போ போறப்போ எல்லாமே கரெக்டா இருக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா சரியான சத்தியத்தை கேட்கும் போது தெரிஞ்சது 18 வருஷத்தை வேஸ்ட் போட்டோம் மேடா. அப்போ அந்த வசனம் பாருங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் எப்படி அறிவித்தேன். எனக்கு அதில் ஒரு வெறி வந்தது. எனக்கு அதில்
நான் என்ன பேசுகிறேனோ அதை நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். சும்மா வாயில் பேசலாம் இருக்கக்கூடாது. நான் என்ன பேசுகிறேனோ அதை நான் ஃபாலோ பண்ணி ஆகணும். அதனால தான் வந்துட்டு ஊழியத்தில் உருவாகணும்னு என்கிட்ட நினைக்கிறவங்க கிட்ட நான் ரொம்பவே கொஞ்சம் கடுமையாக தான் இருப்பேன் நான். ஆமாம், படக்குன்னு சம்டைம்ஸ் பேசிடுவேன். ஏன் அப்படின்னா, என்ன பார்க்குறல்ல, என்னையாவது பசிக்குது டைம் ஆச்சுன்னு ஓடி இருக்கிறேன்னா, எனக்கு ஏன் முன்னாடிக்குது, பிள்ளை இருக்குது, வீடு இருக்குது, போகணும், எனக்கும் வேலை இருக்குது. என்னைக்காவது டைம் ஆயிடுச்சு, தூக்கம் வருது, பசி வருது, டயர்ட் ஆகிட்ட முடியல, என்னைக்காவது காரணம் சொல்லியிருக்கிறேன்னா, கர்த்தருடைய வார்த்தையை பேசணுன்ற ஒரு வாய்ப்பு ஆண்டு ஏற்படுத்தி கொடுத்தாருன்னா, பொண்டாட்டி பிள்ளை ஃபேமிலியெல்லாம் இருக்கட்டும், கர்த்தர் பார்த்துக்குவார். முதல்ல ஊழியத்தை முடிச்சுட்டு அப்புறம் ஃபேமிலிக்கு போகலாம். அதே கமிட்மெண்ட் என்கிட்ட ஊழியத்தில் உருவாகக்கூடிய ஆட்கள் கிட்ட நான் எதிர்பார்ப்பேன். என்கிட்ட ஊழியத்தில் யாருன்னா உருவாகணும், சத்தியத்தில் உருவாகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் எப்பவுமே தயார். ஜாதி, கோத்திரம், மதம், எந்த ஆணா பெண்ணான்ற வித்தியாசம்லாம் பார்க்க மாட்டேன். எல்லாருக்கும் சத்தியத்தை சொல்லி கொடுத்து ஊழியத்தில் உங்கள் மேலே தேவன் வைத்திருக்கிற அழைப்பை நிறைவேற்றுவதில் நான் முழு ஈடுபாடு கொடுப்பேன். நான் ஈடுபாடு கொடுத்தேன் அப்படின்னா அதை விட 2 மடங்கான ஈடுபாடு உங்ககிட்ட நான் எதிர்பார்ப்பேன். இதில் ஏதாவது தப்பு இருக்கா? தப்பு இருக்கா? ஆமாம். அப்படி இல்லை, ஒரு முறை சொல்லும் போதே காரணம் சொல்லுவாங்க, 2வது முறை சொன்னப்போ அப்போ ஒரு காரணம் சொல்லுவாங்க, 3வது முறை சொல்லும்போது திருப்பி காரணம் சொன்னாங்கன்னா இந்த டப்பா வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு, வா சச்சி வா உட்காரு, சோத்திரம் சொல்லு, வீட்டுக்கு போ. ஆமாம். ஆனால் நான் அதை விரும்புறதில்லை. நீங்கள் எல்லாரும் கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும். நீங்கள் வாயை திறந்து பேசுகிற வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்கு அப்படின்றது உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் ஒருத்தர் பேசும்போது தான் தெரியும் உங்களுக்கு எவ்வளோ புரிஞ்சிருக்கு, நீங்கள் எந்தளவு சத்தியத்தில் வளர்ந்துருக்கீங்க அப்படின்றது நீங்கள் பேசும்போது தான் தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த வருஷத்துக்கு மூலமாக ஆண்டவர் என்கிட்ட பயங்கரமாக பேசினார். இதுதான் என்னோட கமிட்மெண்ட்டாகவே இருந்துச்சு. நான் ஊழியத்தில் வந்த ஆரம்ப நாட்களில் பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். அந்த சாட்சியாக அறிவிப்பது தான் முக்கியம். சாட்சியாக அறிவிப்பது தான் முக்கியம். நான் இன்னைக்கு ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்கிறேன் அப்படின்னா என்னுடைய சுயத்தினால் இல்லை, கர்த்தருடைய கிருபையினால மட்டும்தான். ஆனால் அதில் என்னுடைய முயற்சிகள் இருக்கா? என்னுடைய கமிட்மெண்ட் இருக்கா? என் உழைப்பு அதில் இருக்கா? என் தீர்மானம் அதில் இருக்கா? இது எல்லாவற்றையும் வாய்க்க செய்கிற கர்த்தருடைய கிருபை எல்லாத்துக்கும் காரணம். ஆமென். அப்போ அந்த சாட்சியாக அறிவிப்பது தான் முக்கியம். நம்ம வாயத்திரம் சும்மா பேசுறது இல்லை, நம்ம என்ன பேசுகிறோமோ அதன்படி வாழணும். ஆமென். நம்மள்ட்ட என்ன பேசுகிறோமோ அதன்படி வாழணும். மீமா கரெக்டா? ஆமாம். அவர் ஜெயபிரகாஷ் சொல்லி கொடுத்துருக்குறா, கரெக்டாக சொல்கிறார் பாஸ்டர். நான் என்னை விட ஜாலி பண்ணுற ஆட்கள் இந்த ரூமில் எவனுமே கிடையாது. என்னை விட அமகலம் பண்ணி ஆட்டம் போட்டு ஜாலி பண்ணுற ஆட்கள் இங்கே யாருமே கிடையாது. ஆனால் எப்போ ஜாலி பண்ணணும், எப்போ சீரியஸாக இருக்கணுன்றது உங்களுக்கு தெரிலன்னா கண்டிப்பாக நான் கடிச்சு துப்புவேன். சாடு பயங்கரமாக நான் சாடுவேன். நான் நல்ல சந்தோஷமா இரு, நல்ல ஜாலி பண்ணு, அமகலம் பண்ணு, கிண்டல் பண்ணு, கமெண்ட் பண்ணு, சந்தோஷமா இரு. ஆனால் பிரேயர் கர்த்தருடைய வார்த்தை வந்துருச்சுன்னா அங்கே நையாண்டி பண்ணுறது, சிரிக்கிறது, கேலி பண்ணுறது, விளையாட்டு சமாச்சாரம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது எனக்கு. ஏன்னா நம்ம யாரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம்? வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அங்கே வந்துட்டு கமெண்ட் அடிக்கிறது, கிண்டல் பண்ணுறது, ஜாலி பண்ணுறதுன்னா ஆமாம் சப்புன்னு ஓங்கி நான் நிறைஞ்சா கூட அதில் ஆச்சரியப்படுறதோடும் கிடையாது. ஆமாம், பிகாஸ் நம்ம வந்து ஜாலியாக இருக்கோன்ற பேரில் ஆண்டவர் கனவீனப்படுத்திடக்கூடாது. ரைட்? கிருபை அதிகமாக புரிய ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் அதிகமாக கனப்படுத்த ஆரம்பிக்கணும். ரைட்டா? அப்போது நம்ம கேட்ட சத்தியத்தை விட்டு விலகாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருங்க. 1. 2வது, இவ்வளோத்தையும் கேட்டு என்ன பண்ண போகிறோம்? உள்ள வச்சுக்கிட்டு சும்மா இருக்க போகிறோமா? ஏசு என் பாவத்தை மன்னிச்சிட்டா, நான் பொருளை முடிச்சு அவள் தானே? சண்டே சண்டே பாட்டு பாடி கையை தட்டி ஜாலி அவள் தானே? இதே தான் இயேசு சொன்னார் மத்தேயுல, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூலோகத்தின் கடைசி புரிந்த வரைக்கும் சாட்சியாக என்றைக்கு அறிவிக்கப்படுகிறதோ அன்றைக்கு முடிவு வரும். கர்த்தருடைய வருகை வரணும் அப்படின்னா நீ நானும் சாட்சியுள்ள வாழ்க்கையோடு அநேகருக்கு இந்த சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது இயேசு சீக்கிரமாக வருவார். ரமேன் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஸோ நீங்கள் இன்னும் கூட வாய்ப்பு கொடுத்த நிறைய பேர் சாட்சி சொல்லுவீங்கன்னு விசுவாசிக்கிறேன். வருகிற நாட்களில் பார்க்கலாம். நான் இதுதான் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு போதிக்கிறேன். சாட்சியுள்ள வாழ்க்கை, சாட்சியுள்ள வாழ்க்கையோடு கூட நாம் சொல்லக்கூடிய சுவிசேஷமும் ரட்சிக்கப்பட்டவனுக்கு நம்ம சொல்லக்கூடிய சத்தியம். ஆமென். ஆமாம், பைபிள் ரெகுலராக வாசிங்க, தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை வாசிங்க. நான் இன்னைக்கு வந்துட்டு இன்னைக்கு டே வந்துட்டு பயங்கர ஹெக்டிக்காக இருக்கும்னு நினச்சேன். நான் இன்னைக்கு ரொம்ப ஈஸியாக பிடிச்சி போயிட்டேன். இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறேன். இன்னும் 1 மணி நேரம் கூட பேச தயாராக இருக்கிறேன். ஆனால் ஆமாம், உங்களுடைய சூழ்நிலை நல்லா தெரியும் எனக்கு. பரவாயில்ல. இன்னைக்கு உங்களோட கூட கர்த்தர் பேசிட்டார். நீங்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
டிட் யூ கெட் யுவர் மெசேஜ்? உங்களுக்கான இன்னைக்கு வார்த்தை புரிஞ்சதா, செய்தி கிடைச்சதா? ஆமாம், நான் 1 மணி நேரம் நான் செய்தி கொடுத்தாலும் உங்களுக்கு புரியணும், ஒரு 10 நிமிஷம் பேசினாலும் அதில் கர்த்தருடைய செய்தி உங்களுக்கு புரியணும். ஆமென். ஆமாம், நம்ம அடுத்த வாரத்திலிருந்து தொடர்ந்து நான் கொஞ்சம் லேட் ஆகிடும், வேறு வேலைகள் இருக்குது, வேறு ஊழியங்கள் இருக்குது, முடிச்சுட்டு ஒரு டைம் ஆகணும். பாஸ்டர் சார்ஜ் நான் கூப்பிட்டேன் நான், ஆனால் எதிர்பாராத அப்படியே சீக்கிரம் வந்துட்டேன் நான் இன்னைக்கு. பரவாயில்ல, கர்த்தர் நல்லவர். வருகிற நாட்களில் அடுத்த வாரத்திலிருந்து நான் கீழ்ப்படிதல் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். ஞாபகம் இருக்கா? கிறிஸ்து பிதாவுக்கு எப்படி கீழ்ப்படிந்தார், அதை ரோல் மாடலாக வச்சு நம்ம என்ன கற்றுக்கிறோன்றதான் பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் 2-3 வாரமாக என்னால் செய்தி எடுக்க முடியல. அதில் நான் ஏற்கனவே ஒரு முறை செய்தி எடுத்திருக்கிறேன். இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ஏன்னா இதை தொடர்ச்சி தான் நம்ம அடுத்த வாரத்தில் செய்தியை கேட்க போகிறோம். சரியா? பாடமாக படிக்க போகிறோம், கற்றுக்க போகிறோம். ஆமென். ரைட். இயேசு பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார்னு சொல்லும் பொழுது பிதாவுக்கு இயேசு சமமானவர் அல்லன்றது இல்லை மீனிங். அவருடைய கீழ்ப்படிதல் நிமித்தமாய் தான் நமக்கு ஒரு படி மேலே ஏற அவர் உதவி செய்தார். சிம்பிள் லாஜிக் தான். மனிதன் சரீரத்தில் பாவம் செய்து ஒரு மனிதன் மூலமாய் மொத்த மனித இனமும் பாவத்தில் விழுந்து சாபத்துக்குள்ள மாட்டிக்கிச்சு. ஒரு ஆதாம் நிமித்தமாய் ஏற்படுத்தப்பட்ட பாவத்திலிருந்து விடுதலை செய்வதற்காக 2ஆம் ஆதாமாக இயேசு இறங்கி வந்தார். ஒரு ஆதாம் பாவம் செஞ்சான். நிறைய பேர் இந்த ஒரு விஷயம், இந்த பேசிக்கே புரியல, ரட்சிப்பின் அடிப்படை நிறைய பேருக்கு புரியல. கவனிங், முக்கியமான விஷயம் கவனிங். நீ பாவமே செய்யல, நீ உங்க அம்மா வயித்துல பிறந்ததுதான் ஒரே ஒரு பாவம். கரெக்டா? இதெல்லாம் ஒத்துக்குவாங்க. ஆமாமா, நான் பாவம் செஞ்சுலாம் பாவியா இல்ல, என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்த நான், வசனம் சொல்லுங்க, துர்குணத்திலே உருவானேன், சங்கீதம் 51. ஆமாவா? இதெல்லாம் ஒத்துக்குவாங்க. நான் பாவம் செய்யல, நான் பிறக்கும் போதே பாவியா தான். பாவம் செய்யாம நீ பாவியான்றது எல்லாரும் ஒத்துக்க முடியுது. அதே போல நீ நீதியான கிரியைகள் செய்யாம இயேசு உன்னை இலவசமாய் நீதிமன் ஆக்கினார்னு மட்டும் ஏற மாட்டேங்குது. அது எப்படி? நம்ம நீதியா செஞ்சாதானே சரி, நீ நீதியா செஞ்சா மட்டும் பரலோகம் போயிட போறியா? இல்லை, அவர் உன்னை இலவசமாய் நீதிமன் ஆக்கினார். நீங்க சொல்றது எங்க பாஸ்டர் இருக்கு பைபிள்ல அப்படின்னா, வீட்டில் போய் ரோமர் 5ஆம் அதிகாரம் வாசிங்க. நான் இப்போ சொன்னது அச்சடிச்ச மாதிரி அப்படியே இருக்குது. அப்படின்னா நான் சொன்னது பவுல் எழுதினாருன்னு இல்லை, பவுல் எழுதினதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ரைட்டா? ஆமா. அப்போ நான் பாவம் செய்யாமல் பிறக்கும் பொழுதே பாவியானேன், நான் பாவியாய் பிறந்தபடியினால பாவம் செய்தேன். ரைட்டா? 2ஆம் ஆதாமாகி இயேசு வந்தபடினால, நல்லா கவனிங்க, மாம்சத்தின்படி பிறந்தேன், பாவியாய் பிறந்தேன், மாம்சத்தின் தகப்பனிடத்திலிருந்து பாவத்தை சுதந்திரித்தேன். ஸோ பாவியாகவே வளர்ந்தேன், பாவத்துக்கு எதுவான காரியத்தை செஞ்சேன். இதுதான் மனிதன். புரியுதா? இப்போ 2வது யோவான் 3ஆம் அதிகாரத்தில் இயேசு சொன்ன மாதிரி, நீ மறுபடியும் பிறவாவிட்டால், சத்தமா சொல்லுங்க, பிரவேசிக்க மாட்டேன். அப்ப கேள்வி கேட்கிற ஆள் யாரு? நிக்கோதேமு. அவன் யார்? அவன் டீச்சர் ஆஃப் த லா, ஃபேமஸான டீச்சர். கமாலியேல போல நிக்கோதேமு ஒருத்தன். இப்ப அவனை திருப்பி இயேசுட்டு கேட்கிறான், நான் இவ்வளவு பெரிய ஆளாயிட்ட பிறகு என் அம்மாவோட கர்ப்பத்துக்குள்ள போய் மறுபடியும் பிறக்கிறது எப்படி முடியும்? அப்பதான் இயேசு வந்து விசுவாசத்தை பத்தி பேசினார். விசுவாசத்தால் மறுபடியும் பிறப்பது, சுவிசேஷத்தால் மறுபடியுமாய் பிறப்பது. ரைட்டா? மாம்ச பிறப்பை பத்தி பேசல, ஆவிக்குரிய பிறப்பை பத்தி பேசுறார். அப்போ மாம்சத்தின்படி பிறந்தேன், பாவியாவே பிறந்தேன், வளரும் போது பாவம் செஞ்சே வளர்ந்தேன். இப்போ ஸ்பிரிட்ல பிறந்துட்டேன், born again கிறிஸ்டியன். மறுபடியுமாய் ஆவியில சிறப்பிக்கப்பட்டேன், மறுபடியுமாய் ஆவியில பிறந்தேன். இப்ப ஆவியில பிறந்தபடினால கவனிங்க, நான் இங்க எதுவுமே செய்யல. எப்படி என் அம்மா வயிற்றுல முதல்ல நான் பிறக்கும் பொழுது எனக்கும் என் பிறப்புக்கும் சம்பந்தமே இல்லை. நான் பிறந்தேன்றது பிறந்தப்போ எனக்கே தெரில. கொஞ்சம் நாட்கள் வளர்ந்து வரும்பொழுது தான், ஓ எங்கள் அம்மா வயிற்றுல நான் பிறந்தேன், என்னைக்குமா பிறந்தேன், ஏன்னா என்னைக்கு பிறந்தேன்றது எனக்கு தெரியாது. அப்பா அம்மா சொல்லி கொடுத்தாங்க. என்ன சொன்னாங்க? ஜூன் 7 பிறந்தடா, ஆமாம் இந்த டைமுக்கு பிறந்தடா சொல்லி கொடுத்தாங்க. இப்ப நான் ஆவியில பிறக்கப்பட்டிருக்கிறேன். எப்படி பிறந்தேன்? விசுவாசத்தால பிறந்தேன். அப்போ மாம்சத்தின் பிறப்புக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை. அப்படின்னா நான் எந்த கிரியையும் செய்யல, நானாவே பிறந்தேன், பாவியாவே பிறந்தேன், பாவியாவே வளர்ந்தேன். அதே போல நான் இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆவியில பிறக்கப்பட்ட பொழுது, அப்படின்னா அங்கேயும் நான் எந்த கிரியைகளும் செய்யல, அவரை விசுவாசித்தேன், பாவம் செய்யாம பாவியான, இங்க நீதி செய்யாம அவரை விசுவாசத்தால் நீதிமானாக்கி இருக்கிறார். பாவம் செய்யாம நீ பாவி ஆயிட்ட அப்படின்னு எல்லாருக்கும் புரியுது. நீ எந்த நீதியும் செய்யலப்பா, நீ விசுவாசித்த ஒரே காரணத்தால் அவருடைய நீதிமானாக்கி இருக்காருன்னா புரிய மாட்டேங்குது. உலகத்தில் ஆண்டவர் முதல்ல யார் அழைச்சாரு?
ஆபிரகாம். ஆபிரகாமுக்கு என்ன பட்ட பேரு? ஏன்? விசுவாசம் தகப்பன். ஏன்? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு. நானும் இயேசுவை விசுவாசித்தேன், அது எனக்கு முடிஞ்சு. சொல்றேன். இப்ப எந்த கிரியைகளும் செய்து நீதிமான் ஆகல, நீதிமான் ஆக்கப்பட்டபடினால நீதி கேட்டிருக்கிற இயேசு கேட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ரோமர் 1:17 இதுதான் சுவிசேஷமே. ரோமர் 1:17 அதான் விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். பைபிள் எடுங்க, ரோமர் 1:17. நான் பல முறை சொல்லிட்டேன், நான் வசனம் சொன்னா எல்லாம் சேர்ந்து வாசிக்கணுன்றேன். ரோமர் 1:17 விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும். எதனால தேவநீதி உண்டாகுது? எதனால் உண்டாகுது? விசுவாசத்தால மட்டும்தான் தேவநீதி உண்டாகுது. விசுவாசத்தால் உண்டாகும் தேவநீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினாலே. அப்ப சுவிசேஷம்னா என்ன? இயேசு என் பாவத்திற்காய் மரித்தார், உயிர் தெழுந்தார், மறுபடியும் வரப்போகிறார். விசுவாசித்தார் நீதிமான், விசுவாசிக்கலனா பாதாளம். இதுதானே சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தின் மூலமாய் ஒரு காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். என்ன வெளிப்படுத்தி இருக்கிறாரா? இந்த சுவிசேஷத்தை. அப்படின்னா இயேசு உனக்காக என்ன செஞ்சார்ன்றத நீ விசுவாசித்தினா, விசுவாசத்திற்கென்றே அவர் சிலுவையில சகலத்தையும் செய்து முடித்தார். அந்த விசுவாசத்தால மட்டுமே உன் வாழ்க்கையில தேவ நீதி பிறக்கின்றது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால அந்த விசுவாசத்தால் நாம் பெற்றுக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மளை விட்டு ஒருபோதும் எப்ப விலகுவாரு? அது டக்குன்னு சொல்ல வேண்டாம், அதுல 2 செகண்ட் யோசிச்சு சொல்றேன். 2 செகண்ட் லேட்டு தான். எப்ப விலகி போவாரு? பாவம் பண்ணிட்டீனா வீட்டுக்கு வந்த அந்த 40 வருஷம் டிபிஎம் விசுவாசி அவர்கிட்ட பேசினுக்கிறேன். நான் ரிட்டையர் ஆயிட்டார். அதுன்னு விலகி போக மாட்டாருன்றீங்க. எங்க விலகி போவார்? எங்க பைபிள்ல இருக்கு? நான் அடுத்து சொன்னேன், நீங்க பாவம் பண்ணாலும் ஆவியானவர் விலகி போக மாட்டார். இப்ப நல்லா கவனி. இதனால இப்ப என்ன சத்தியம் நான் சொல்ல வரேன்? பாவம் பண்ணுன்னு சொல்ல வரேன்னா, முன்னர் மன்னித்த காரணம் பாவம் செய்வதற்காகயா? சரி, இப்ப ரட்சிக்கப்பட்ட பாவமே செய்ய மாட்டோமா? அப்போ ஆவியானவர் விலகிட்டாருன்னா, நல்ல கவனி, ஆவியானவர் விலகிட்டாருன்னா உன்னை உணர்த்துறது யாரு? நீ பண்ணது அதான் விலகிட்டாரு. அத வசனம் யோவான் 14ஆம் அதிகாரத்துல இயேசு சொல்றாரு, நான் போகிறது நல்லது, போன பிறகு வேற இருப்பாரு, தேற்றவாள் நான் ஆவி அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தோ நீதி குறித்தோ நியாய தீர்ப்பு குறித்தோ கண்டித்து உணர்த்துவாரு. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், அந்த ஆவியானோட வேலை என்ன தெரியுமா? ஒப்புரவாக்குதலின் வேலையை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். இப்படி பாவம் பண்ண உடனே நீங்க எல்லா ஆவிக்குரிய சபைகளிலும் போதிக்கப்படுற ஒரு மிகப்பெரிய கள்ள உபதேசம் இதுதான். நீ பாவம் பண்ணினா ஆவியானவர் விலகிடுவார். திருப்பி இப்படி பெற்றுக்கொள்றது, சபைக்கு வந்து பட்டி போட்டு ஜெபம் பண்ண. ஆமா, இவர் போயிடுவாரு, ஜெபம் பண்ண வந்துடுவாரு, மறுபடியும் போயிடுவாரு. நீ தெரிஞ்சோ தெரியாமலையோ டெய்லி என்னத்தையாவது ஒண்ணு. சரி, இப்படி சொல்றேன், நம்ம உடனே வேசித்தனம் விபச்சாரம் அதெல்லாம் யாரும் பண்ண போறது இல்லை. அதெல்லாம் பண்ணினா ரசிக்கப்பட்டவனே கிடையாது. ஆமா, இப்படி சொல்லுவோமே. யாக்கோபுல வாசிக்கிறோம், நீ நன்மை செய்ய திராணி உள்ளவனா இருந்து செய்யாம போனீனா அது உனக்கு, இன்னைக்கு ஒருத்தருக்கு நீ ஹெல்ப் பண்ணணும்னு உன்னால முடியும், நீ அது உன் கவனத்துக்கே வரல, நீ பாவம் பண்ணிட்ட. கரெக்டா? இப்ப ஆவியானவர் இருந்தா உணர்த்துவாரு. கரெக்டா? இப்படி இப்படி ஒரு பாவத்தை பண்ணிட்ட, நீ நன்மை செய்ய முடியும், நீ செய்யாம போயிட்ட, நீ பாவம் பண்ணிட்ட, நான் போடான்ட்டு அவர் போயிட்டாருன்னா நீ என்ன பண்ணுவ? நீ பண்ணது பாவம்ன்றது தெரியாது. கரெக்டா? இயேசு சொல்லி கொடுத்த போது அதுதான், பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாய தீர்ப்பு குறித்தும் கண்டித்து உணர்த்த விலகி போக மாட்டாரு. எபேசியர் 4:30 வாசிக்கிற, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள். எத்தனை முறை நீ திருப்பி 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 நீ பாவம் பண்ணும் போதெல்லாம் அவர் வேதனைப்படுவாரு, சொல்லிக்கிட்டே இருப்பார், பண்ணாத பண்ணாத, இல்ல இதுக்காக இயேசு உனக்காக மரிக்கல, பண்ணாத வேண்டாம் சொல்றது மட்டும் இல்ல, பண்ணக்கூடாதுன்னு சொல்லி உனக்கு ஹெல்ப்பும் பண்ணுவார். எப்ப வரைக்கும் பண்ணுவாரு?
இயேசு வர வரைக்கும் பண்ணுவார், இல்லை நீ சாகிற வரைக்கும் பண்ணுவார். மனம் திரும்பினா ஒரு ரட்சிப்பை புதுப்பித்துக் கொள்ளுவேன். மனம் திரும்பாமல் இருதயத்தை கடினப்படுத்தினா நீ ஆவியானவர் பெற்றும் பிரயோஜனம் இல்லை, செத்தா பாதாளம் விடுவேன். என்ன இயேசுவை மறுதலிக்கிறதுக்கு சமமாயிருதே. தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் கொடிதான ஆக்கினைக்குள்ளாக இருப்பான்னு சொல்லி 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். கொடிதான ஆக்கினையா? என் ரட்சிக்கப்பட்ட வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? மீட்கப்பட்டேன் அப்படின்னா காப்பாற்றப்பட்டேன். எதுல இருந்து காப்பாற்றப்பட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. என்ன அர்த்தம்? நான் இனிமே ஜெயில மறுபடியும் ஜெயிலில் போய் உட்காந்துனேன் நான் ரிலீஸ் ஆயிட்டேன் அப்படின்னா வார்டன் வந்து வாயிலே குத்துவான். உள்ள உட்காந்து ரிலீஸ் ஆயிட்டேன்ற இருறா இன்னும் 6 வருஷம் தண்டனை உனக்கு, ரைட்டா? அப்போ பாவத்து விடுதலையாக்கப்பட்ட பிறகு நீ ஏன் மறுபடியும் பாவ சிறைகளை போற முதல்ல? ஆமென். ஆனா கர்த்தருடைய கிருபை எவ்வளவு பெருசு தெரியுமா? அப்படியே ஒரு வேளை நீ பழைய வாழ்க்கையினுடைய பாவத்தில் விழுந்து போனாலும் அவருடைய மன்னிக்கிறவரை தான் இருக்கிறார். ஒரு முறை மட்டும் தான் தூக்கி எடுப்பார், ரட்சிப்பாருன்னு இல்லை, 10,000 முறை தூக்கி எடுப்பார், 1,00,000 முறை ரட்சிப்பார், கணக்கே இல்லாமல் அவர் மன்னிப்பார். ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதனால வந்துட்டு இது மாதிரி கள்ள உபதேசங்களுக்கு ஜாக்கிரதையா இருந்து வசனத்தின்படி வார்த்தையின்படி தெளிவாக வாழுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபம் இல்லாம எல்லாம் எழுந்து நின்று ஜெபிக்கலாம். பிதாவே உமக்கு நன்றி, ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாள் ஆண்டவரே அப்படி ஊழியக்காரனாய் நான் தான்ப்பா இங்கே பிரசங்கம் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் இந்த நாட்கள் ஆண்டவரே, இந்த விசேஷமாக இந்த நாளில் கர்த்தாவே நீர் தந்த என்னுடைய இந்த சபை விசுவாசிகள் இவர்களுக்குள்ள ஆண்டவர் செய்த மாற்றங்களை சாட்சியாய் கேட்க தேவன் செய்த கிருபைகளுக்காக நன்றி. தொடர்ந்து உமக்குள்ளே வளரட்டும். இந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில், சரீர வாழ்க்கையில், பொருளாதாரத்தில் என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வாதத்தை நடத்தணும்னு நான் செபிக்கிறேன்ப்பா. விசேஷமாய் ஜூலியன் அருமையான சகோதரியினுடைய திருமணத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, திருமண வீட்டில் உங்களுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ளும் பொழுது அங்கே வந்து அநேகருக்கு அது பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாய், ஒரு வெளிச்சம் கிடைக்கத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, இந்த ஒரு வருஷம் முழுதும் எல்லா இக்கட்டுகள் உபத்திரவத்தின் மத்தியில் கர்த்தர் நீங்கள் நடத்துனீங்க, இனியும் கர்த்தர் நடத்த போகிறீர். ஆண்டவரே, கடந்த வருஷத்தில் நாங்கள் இங்கே ஆரம்பித்த புதிதாக ஆரம்பித்த நாட்களில் ஆண்டவரே நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் இந்த இடத்துல இப்போ நாங்கள் நிற்கிறோம். அடுத்த வருஷம் என்னமா இருக்குன்னு எங்களுக்கு தெரில, ஆனால் அது உங்களுடைய சித்தமாக இருக்கும் என்பதை மாத்திரம் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் நீங்கள் நடத்துங்கப்பா. உங்களுடைய பாதைகள் நாங்கள் போக கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த உலகத்தில், இந்த சமுதாயத்தில் இது போல இன்னும் அநேகர் சத்தியத்தை தேடக்கூடிய ஆட்கள் அநேகர் உண்டு. ஆண்டவரே, அவர்களுக்கும் நாங்கள் போய் ரீச் பண்ண கர்த்தர் கிருபை செய்வீராக. சத்தியம் சுவிசேஷம் அறியாதவர்களுக்கு சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ளவும், ரட்சிக்கப்பட்டன்ற பேரில் சத்தியம் அறியாதவர்களுக்கு சத்தியத்தை நாங்கள் போதிக்கவும் கர்த்தர் கிருபை செய்வீராக. இதனால் இன்பமான நாளுக்காய் நன்றி. உமக்கே எல்லா மகிமையை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பாரலையும் மறவாது. அவன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, நோய்களை குணமாக்கி, பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினால் பிரக்கத்தினாலும் முடிச்சுட்டு, நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமணமாக என் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமீன். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம் திரியேக தேவனாகிய பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம், தேவ அன்பும், பரிசுத்தாவியானுடைய அந்யோன்யம், ஐக்கியம் இன்றைக்கும் இன்றைக்கும் சதா காலங்களிலும் ஆண்டவராகிய இயேசு வரும் வரைக்கும் நம் அனைவரோடும் கூட இருந்து நடத்துவாராக. ஆமீன். லேலூயா, லேலூயா, லேலூயா. God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மாறினதா இயேசு சீக்கிரம் வர போகிறார். எல்லாரும் எல்லோரும் பேசுங்க, பகிர்ந்து கொள்ளுங்க, ஐக்கியத்தை நிறைவேற்றுங்க. ஜெபத்தை கடைசி ஜெபிக்க வரலாம்.